முறையையும் தவம் சீராக எப்படி நடத்துகிறார்கள் என்ற முறையும் தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நாம் அந்த பின்பற்றி நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பது அப்பொழுதுதான் தெரியும். நாம் வேறு பல தவங்களில் கலந்து கொள்ளும் பொழுது நாம் எப்படி தவம் செய்கிறோம் என்பது நமக்கு அப்போதான் புரியும். அப்போ அதை இருந்தாலும் இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுடன் பரிமாறிக்கொண்டு அனைவரும் சீராக தவம் நடத்துவதற்கும் அளவாக தவம் நடத்துவதற்கும் நாம் இன்னும் பயிற்சி எடுத்து மேற்கொண்டு இன்னும் சிறப்பாக செய்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். கையேடு இருக்கணும். அதாவது ஆழியாரில் வருஷம் அப்டேட் பண்ணி பாருங்க, அம்மா கையில் காமிக்கிறாங்க. அந்த கையேடு அனைத்து ஆசிரியர்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நிறைய மன்றத்துக்கு போகிறோம், நிறைய ஐயா சொன்ன மாதிரி மாறி நடத்துறதை நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். நிறைய சீனியர்ஸ் எல்லாம் கூட அந்த பழைய காலத்தில் நடத்துகிற மாதிரி அதே ஃபாலோவிங் பண்ணி நடத்துகிறாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்க்கணும். ஆசிரியர் பயிற்சி கையேடு வாங்கிட்டு அதில் இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பிழறாமல் அதை படித்து நடத்துவார். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். வாழ்க்கை உடற்பயிற்சி சீராக நடத்துவது எப்படிங்க? எல்லா ஆசிரியர்களும் தெரிந்தது தாங்க. இருந்தாலும் நம்ம அப்பப்போ சரி பண்ணிக்கலாம். எல்லோரும் ஒரே சீராக நம்ம ஐயா சொன்னாங்க இல்லையா, கைடில் எப்படி இருக்கோ, நம்மளுடைய ஆசிரியர் கைடில் எப்படி இருக்கோ அந்த முறையோடு நம்ம நடத்தணும், அந்த டைமிங்கோடு நடக்கணும். அதுதான் அதனுடைய தலைப்பு. திடீர்னு தான் சொன்னாங்க ஐயா. வாழ்க்கை விடுங்க. எல்லா ஆசிரியருக்கும் தெரியும். எப்பவுமே வர்ற புதிய அன்பர்கள்கிட்ட முதல்ல அன்பா அவங்கள புதுசாக வந்துட்டாங்க, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணத்தை முழுசாக நம்ம எம்டியாக இருக்கணும். முதல்ல நம்ம எம்டியாக இருக்கணும். அன்பாக ஒரு புன்முறவோடு வந்துட்டு சிலர் உட்கார கூட முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் வரவேற்று அந்த இன்முகத்தோடு வரவேற்கும் போது அங்கேயே ஒரு உறவு வந்துடும். நமக்கும் அந்த மாணவர்களுக்கான ஒரு உறவு வந்துடும். அந்த முறையோடு பயன்படுத்தணும். முதல் பயிற்சிக்கே போயிடலாங்க. கை பயிற்சி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இருந்தாலும் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறோம். 2 காலுக்கு இடையில் 1 அடி கேப் வச்சுக்கிறோம். கைகளை மேலே உயர்த்தி காதை ஒட்டி வச்சுக்கிறோம். விரல் உள்ளங்கை எல்லாம் ஒட்டி இருக்கணும். சில அன்பர்கள் ஒட்ட முடியாது. ஐயா நிமித்தி நேரம் வைங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரலையே கொஞ்சம் கடினீர் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு எடுக்க தயாராகணும். முதல்ல 4 நிலையில சொல்கிறோம். ஒரே சீரான கவுண்டிங் சொல்லணும். அப்போ என்ன நடக்குது, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் விரல்றது தோள்பட்டி நோக்கி வருது. ஒவ்வொரு ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பசைகள் மெயின்டைன் ஆகுது. கை மறுத்து போகிறது எல்லாமே அதனுடைய பயன்கள். அப்போ சொல்ல வேண்டாம், கொஞ்சம் போக போக 1 நாள் 2 நாள் கழிச்சு சின்ன பாயிண்ட்ஸை சொல்லணும். நிறைய பேசவே கூடாது. எத்தனை நிலை செய்யணும்? நம்ம மேலே 4 மூச்சு. எத்தனை தடவை போகிறோம்? என்னடா அது கேள்வி கேட்குறாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஒரு கலந்துரையாடல் மாதிரியே போயிடலாம். இது போல 3 முறை செய்கிறோம். அந்த காலுக்கு அடியில் 1 அடி கேப். சில ஆசிரியர்கள் காலை சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. முதல் ஸ்டெப் அதுதான். 11 போல வச்சுக்கோங்க. சில இடத்துல தமிழ் தெரியும், கிராமத்தில் எடுப்போம், ஒரு சில காலேஜில் எடுப்போம். அதுக்கு பேலன்ஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அந்த பயிற்சியாளர்கள் எப்படி இருக்காங்களோ அது போல் நம்ம பார்த்துக்கணும். அடுத்த நிலை எப்படி வச்சுக்கணும்? கைகளை விரிச்சு வச்சு. சில இடத்துல இப்படி விரிச்சு வைப்பாங்க. ஒரே தோள்பட்டை இணையாக உள்ளங்கை முன்னோக்கி நிலையில் வச்சு 5. அடுத்தது முன்னோக்கி சுத்துறோம். முன்னோக்கி வார்த்தைகளை கொஞ்சம் முடிஞ்ச வரை அதிக வார்த்தைகள் போடாமல் மேல் நோக்கியோ அல்லது பின்னோக்கியோ சிகப்பு புக்கில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணும். இந்த எளிய முறை உடற்பயிற்சியில் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில நம்ம எம்ஏ புக்கெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் படத்தை பார்த்துள்ளபடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன செய்யணும்? 2 கைகளை பின்னோக்கி சுத்த போகிறோம். மேலே நோக்கி. நீங்கள் ஃபுல் டே நிற்கிறீங்கன்னா அந்த சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறோம், பேசக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும்? இடச்சொல்லாம் 3 வடச்சொல்லாம் 3 முடிச்சிடணும். அடுத்த நிலை அதான் 5 புறம் சுற்றிடுறோம். அடுத்தது ஓகே சுற்றிடும். அது அடுத்தது போங்க. எனக்கு டைம் ஐயா பெல் அடிச்சிருவாங்க. தான் வச்சுக்கிறோம். தலை கழுத்து முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். அடுத்தது கட்டை விரலை கொண்டு 2 கை விரலால் கட்டை விரலை முழு பகுதி அழுத்தி அதனுடைய சுற்றி அழுத்திடுறோம். தனித்தனியாக பிரித்து அழுத்திடுறோம். அந்த பெருவிரலிருந்து சுண்டு விரலை நோக்கி ஒரே இடம் பக்கவாட்டில் வலது கை மேலே வச்சுக்கிறோம். மேலே 2 விரல், கீழே 8 விரல். இப்படி என்ன நடக்குன்னா இப்படி வச்சுக்கோங்க. விரல் மேலே விரல் வைக்க வேண்டாம். அப்போதான் அழுத்தம் கிடைக்காது. மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக. கொடுக்கப்பட்ட தலைப்பு மனவள கலை பயின்றால்
வெற்றி என்பது. இந்த டாபிக் பேசுறதுக்கே 3 hours வேணும். ஆனால் ஐயா வந்து 12 minutes கொடுத்துட்டு இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். பல துறைகளில் வந்து நம்ம வெற்றி பெறுறோம். எந்தெந்த நம்ம ஃபீல்டில் இருக்கிறோமோ அதில் வெற்றி பெறுகிறோம். ஆனால் அந்த வெற்றிகள் பெறுவது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக. அதில் வேற என்ன நமக்கு கிடைக்கும்னா பேர், புகழ் எல்லாம் கிடைக்கும், பொருளாதாரம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அதில் ஒன்று கிடைக்காது. என்ன கிடைக்காதுன்னா மனக்கட்டுப்பாடு வந்து கிடைப்பது இல்லை. இது கிடைக்கலனோடனே அந்த நமக்கு கிடைத்த பொருளாதாரம், பணம், புகழ், பேர் எல்லாமே பாழாகிவிடும். ஆனால் இங்கு வந்து நம்ம ஐயா ரொம்ப அழகா ஒரு கவிதை கொடுத்திருப்பாரு. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். இங்க வந்தாதான் நமக்கு வந்து அந்த ஆனந்தம் என்பது கிடைக்கிறது. மனவளக்கலைக்கு வந்து விட்டால் அனைத்துமே வெற்றிதான். வாழ்க்கை கல்வியை அளிக்கின்றது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்வில் முதலில் தன்னுடைய வாழ்வில் வெற்றி. மனதை வந்து வெல்ல வேண்டும், அதுதான் வெற்றி. மனதை வந்து வெல்லாமல் நமக்கு கிடைக்கின்ற அனைத்து வெற்றிகளும் வெற்றி அல்ல. மன நிறைவு என்பது இயற்கையில் நம்மிடம் உள்ள ஒரு மிகப்பெரிய செல்வம். அந்த மனநிறைவு என்ற செல்வத்தை நாம் இங்கு வந்த பிறகுதான் கிடைக்கிறது என்றால் மிகை ஆகாது. நோயற்ற உடலும் குறைவில்லாத நிறைந்த மனதையும் கிடைப்பது இந்த மனவளக்கலையில் வந்த பிறகுதான். இதை விட நமக்கு உலகில் வேறு என்ன வேண்டும்? ஒவ்வொரு நாட்களும் இறைவன் நமக்கு அளிக்கின்ற ஒரு வரம் ஆகும். அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். நாம் மட்டும் பயன்படுத்தி கொள்ளாமல் உடல், மனம், உயிர் இவற்றை நாம் பாதுகாத்து கொண்டு மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமைகளில் ஒன்றாக நம்முடைய மெய் அன்பர்கள் அனைவரும் நினைக்க வேண்டும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். காலையில் தோன்றும் சூரியன் மிக பிரகாசமாக தோன்றுகிறார். அதுபோல நாம் எண்ணுகின்ற அனைத்து எண்ணங்களும், நல்ல எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறவும் வையகம் முழுவதும் வளம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய மனவள கலையில்தான் முடியும். கர்மா இருப்பதினால் தான் நாம் வந்து பிறந்திருக்கின்றோம். கர்மா இல்லை நமக்கு முடித்து விட்டது என்றால் நாம் பிறந்திருக்கவே மாட்டோம். எனவே நமக்கு கர்மா என்பது ஒன்று இருக்கின்றது. ஒளி பொருந்திய ஆன்மா, இருள் நிரம்பிய கர்மா. ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இணைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்வது இந்த யோகாதான். யோக பாதையில் யார் யார் எல்லாம் செல்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் யோகிகள் தான். மனதை இதமாக வைப்பவன்தான் மனிதன். அது மட்டுமல்ல, அந்த மனிதன் என்பவன் மிகவும் மாண்பு உடையவன், நற்பண்புகளை உடையவன். இந்த மாண்பும் நற்பண்புகள் வந்துவிட்டால் நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல்கள் வந்து விடுவதனால் நமக்கு மனமானது இதமாகின்றது. இது அனைவருக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரு படிக்கு மேலே சென்று இதனுடன் அன்பும் கருணையும் என்ற தெய்வீக பண்பையும் அளித்து இயற்கையோடு ஒத்து செல்லவும், மனிதனுடைய அறிவை உயர்த்தி மனதை பலப்படுத்தி வாழ்வை சிறப்படையவும் தனக்கும் பிறர்க்கும் துன்பம் அளிக்காமல் இருக்கின்ற ஒரு நிலையை அளிக்கின்றது. நாமும் இது நமக்கும் பிறர்க்கும் துன்பம் அளிக்காமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு விடுதலையை அளிக்கின்றது என்றால் நாம் இங்கு வந்த பிறகுதான். மேலும் தன்னைத்தானே உயர்ந்து முழுமை பேரை அடைவதற்கும் இன்ப துன்பம், நன்மை தீமை இவைகளை முதலில் நாம் அனுபவித்து திருந்தி வாழ்வதற்கு இந்த மனவளக்கலையை பயின்றால்தான் முடியும்.
அன்றும் இன்றும் என்றும் புற உலகோடு தொடர்பு கொண்டுள்ள இந்த அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதை செம்மை செய்து ஆத்மாவை முக்தி பெற செய்து இறைவனோடு இணைக்கிறது என்றால் இங்கு வந்தால்தான் முடியும். மனம், உயிர், இறைவன் என்ற மூன்றையும் மறைபொருளாக வைத்துள்ளார். இது எல்லாருக்குமே தெரியும். உயிர் இருக்கு, ஆனா எங்களுக்கு இது யாரும் பார்த்ததில்ல. மனம் இருக்கா, அவனுக்கு மனச்சாட்சி இருக்கா? மனம் இருக்கு, ஆனா மனச்சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. உயிரோட இருக்கே, ஆனா நீ ஜடம் சொல்லுவாங்க. இறைவன் இருக்கிறார் என்பது தெரியும், ஆனால் எங்கே இருக்கிறது என்று கேட்பார்கள். இந்த மூன்றும் உள்ளது. இந்த மூன்றையும் நம்முடைய குருதேவர் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களினுடைய துணை கொண்டு நாம் மெய் உணர்வால் இந்த மூன்றையும் அறிந்தோம். இதற்கு முன்னாடி எல்லாமே இருக்கு, எங்கேயோ இருக்கு, ஆனால் நமக்கு தெரியாது. இந்த மறைப்பொருள்கள் மூன்றையும் மெய்யன்பர்கள் அனைவரும் உணரச் செய்வது இந்த யோக கலையில்தான். வாழ்வில் நம்முடைய மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், மற்றதெல்லாம் வாங்கினதுக்கு பொருள், செல்வம் எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கும். ஆனால் இந்த மூன்றையும் உணர்ந்ததற்கு அளவுகோலே கிடையாது, மதிப்பீடும் செய்ய முடியாது. இந்த வெற்றிக்கு அளவு மதிப்பீடு எதுவுமே, அதாவது விலை மதிப்பற்றதுன்னு சொல்லுவாங்க. விலை இல்லாதது என்னவென்றால், ஒவ்வொருவரும் இந்த மூன்றை உணர்ந்த பிறகு அவர்கள் அனைவருக்குமே இது தெரியும். நம்முடைய தாத்தாவாகிய திருவள்ளுவர் கூறினார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும் என்றார். இதையே கீதையில அவர் என்ன சொல்றாரு, கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை படிக்கும் போது திருவள்ளுவர் சொன்னாருன்ட்டு 2 மார்க்குக்கும் 5 மார்க்கும் படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டோம் தமிழ்ல. அதே மாதிரி கீதையில சொன்னாங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, ஊன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இதை செயல்படுத்துவது, எல்லாரும் செயல்படுத்தினோமா என்றால் கண்டிப்பாக இல்லை. நம்முடைய ஐயா கிட்ட வந்த பிறகுதான் நாம கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதே என்ற ஒரு மனநிலைக்கு நாம் வந்தோம் என்றால் இங்கு வந்த பிறகுதான். மேலும் மிக எளிமையாக எல்லாத்தையுமே எளிமைப்படுத்தி கூறியிருப்பார். பதஞ்சலி முனிவரும் 8 பிரிச்சு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? யமம், நியமம், அடுத்தது பிரித்யங்காரா, பிராணயாமம், பிரித்யங்காரா, தாரணா, தியானம், சமாதின்னு கொடுத்துருப்பாங்க. அழகா மெமரி பண்ணிட்டு இருப்போம். அதை அவ்வளோ ஒரு எளிமைப்படுத்தி செய்யக்கூடியது, செய்யக்கூடாதது, இது ரெண்டும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, இது ரெண்டும் நான் செய்யணும் செய்யக்கூடாதுன்னா அதுக்கு எனக்கு நல்ல உடல் வேணும். நல்ல உடல் கிடைச்சிச்சுன்னா நான் மூச்சு பயிற்சி கண்ட்ரோல் பண்ணணும். மூச்சு பயிற்சி மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா பத்தாது, புலன்களை அடுத்தது புலன்களை நான் கண்ட்ரோல் பண்ணணும். புலன்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா முடியாது, மனதை ஒருநிலைப்படுத்தணும். மனதை எங்க ஒருநிலைப்படுத்தினா ஆழ்ந்த நிலைக்கு, ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ ஆழ்ந்த நிலைக்கு போகணும். அந்த ஆழ்ந்த சிந்தனை வளர்ந்தால்தான் அது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிந்த பிறகுதான் இறைவனோடு நம்ம சமாதி நிலைக்கு போவோம். எவ்வளவு எளிமையாக நமக்கு அந்த 8ஐயும் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஐயா என்ன பண்ணாரு, நாங்க எல்லாம் சொல்லிட்டோம்பா, நாங்க சொல்றதெல்லாம் நீ நம்பாத, சொல்லான்னு மட்டும் நீ நம்பாதே, நீயே சுயமா நீ யோசனை பண்ணி உனக்கு சரின்னா நீங்க செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம் என்று அவ்வளோ ஒரு போல்டா கூறியிருக்கிறார் என்றால் நம்முடைய குருதேவனுடைய மேன்மையான, எவ்வளவு பெரிய மேன்மையான மகான், அவருக்கு சமமான ஒரு மகான்களை இல்லை என்றும் நம்மால் கூற முடியும். நோய் நொடி இல்லாமல் உடல் செம்மையாக்கிறது. ஒரு நோயும் இல்லை ஒரு நொடியும் இல்லைன்னு சொல்றது செம்மையாக்கிறது. அது உடலுக்கு வெற்றி. நோய் நொடி இல்லாமல் நம்முடைய உடலை செம்மையாப்பது உடலுக்கு வெற்றி. மனம் புற உலகில் சிக்கி சின்னா பின்னமாகி தவித்து கொண்டிருக்கின்ற மனதை தூய்மை அடை செய்கிறது. இது மனதிற்கு வெற்றி. காயா கல்பம் செய்து செய்து ஆயுளுக்கு வெற்றி. இவ்வாறாக நம்முடைய மனவளக்கலைக்கு வந்தால்தான் வெற்றி மீது வெற்றி கொடுத்து கொண்டே இருக்கும். கண்டவர் விண்டிலர், விண்டவர்
கண்டில மெய் உணர்வால் நாம் இது எல்லாத்தையுமே கண்டுட்டோம். ஃபர்ஸ்ட் கண்டவர் விண்டிலர் அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை இரண்டையும் உணர்ந்தவர்கள் நம்முடைய அனைத்து மெய் அன்பர்கள் தான். வினைகளில் இருந்து வெளிப்படும் விளைவுகளை தடுக்க முடியாது. எனவே ஆகினையில் நம்முடைய 5 புலன்கள் அலைந்து கொண்டிருக்கின்ற 5 புலன்களை ஆல்பா நிலைக்கு வரச் செய்து துரியத்தில் கர்மாவை கழித்து 9 மையத்தில் உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களை சுழல செய்து பஞ்சபூத நவகிரக தவத்தில் கோள்கள் அனைத்து கோள்களிடம் இருந்து அருளை பெற்று சாந்தி பெற்று வந்த அருளை சாந்தி தவத்தில் விட்டு கர்மாவை கழிக்க செய்கின்றார். துரியாதி மேலும் ஒரு படி மேலே சென்று துரியாதித தவத்தில் பிறவி பெருங்கடலை கடக்க செய்கின்றார். இது எல்லாம் வேற எங்க போனா கிடைக்கும்? ஒரு விசா வாங்க தேவையில்ல, ஒரு டிக்கெட் வாங்க தேவையில்ல, ஃப்ளைட்ல போக தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை. அழகா 9 கோள்களையும் போயிட்டு சுத்திட்டு சும்மா வரோமா, எல்லாரும் வாரி 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 கொடுக்குறாங்க. நம்மளுடைய மனம் எவ்வளவு விரிகின்றதோ விரிந்த அளவுக்கு கோணி பை, சாக்கு பை, கசிந்து பை எவ்வளவு நாளும் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணலாம், அள்ளி வாரி கொண்டு வந்து விடலாம். இது நம்முடைய மனவள கலையில் கலைக்கு பெற்ற வெற்றி இல்லை, அதில் நாம் சேர்ந்திருக்கின்ற பயின்ற அனைவருக்குமே வெற்றிதான். மகாவீரர் சொல்லுவாரு, வாய்மை சந்திரனை விட தூய்மையானது, சூரியனை விட பிரகாசமானது. ரெண்டையும் கம்பேர் பண்ணுவார். வாய்மை என்பது சந்திரனை விட தூய்மையானது, சூரியனை விட பிரகாசமானது என்பார். அவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் போகவே தேவையில்லை. மற்றவர்களை குறை கூறாமல் இருந்தாலே அதே ஒரு வாய்மை தான். அது எங்க கிடைக்குது? நமக்கு இங்க வந்த பிறகுதான் நமக்கு அந்த வெற்றி என்ற கனியானது கிடைக்கின்றது. எனவே நம்ம நல்லா இருக்கணும், வெற்றி வேணும் அப்படின்னா நம்ம மட்டும் இல்ல, ஒரு மிக சிறந்த ஒரு சமுதாயத்தை நம்முடைய மெய் அன்பர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டாடுகின்றோம். எப்பொழுது நாம் கொண்டாடுகின்றோமோ அப்பதான் நமக்கும் வெற்றி. எல்லாரும் ஜிம்முக்கு போறேன், இங்க போறோம், 6 பேக் பண்ண 8 பேக் பண்ண நல்லா போவாங்க. லாஸ்ட் வீக் நியூஸ் கேட்டிருப்பீங்க, சீனால இருக்கக்கூடிய பாடி பில்டர், அவரோட பேர் வாங் உன், 30 இயர்ஸ் தான், 30 வயசுலயே இறந்துட்டாரு. அந்த விலை மதிப்பற்ற பொக்கிஷமான உயிரை இப்ப எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா? கிடைக்கா. அப்ப அந்த மென்மையான அழகான எவ்வளோ நல்ல உடம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ மனவள கலையில் சிறப்பு என்ற கவியில் நம்முடைய ஐயா கூறியிருப்பாரு, நமக்கு மட்டும் நம்மளை தூய்மைப்படுத்தல, அவரு தூய்மை அடைஞ்சிட்டாரு, அதுக்கடுத்தது நம்மளை தூய்மைப்படுத்தினாரு. ஆனால் அதுக்கும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாருன்னா, தங்களுக்கு பின்னால் வரும் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காண்போம் அப்படின்னாரு. அப்ப அந்த குருவுக்கு ஈக்குவல் குரு மட்டும்தான். பிரச்சனைகள் வந்தால் ஓடாமல் அழுது புலம்பாமல் அதிலிருந்து நாம் வெளிவருவது எப்படி என்றால், நாம் தவம் ஏற்றினால்தான் இந்த மனம் தூய்மையும் செம்மையும் அடைந்தால்தான் ஓட மாட்டோம், ஒளிய மாட்டோம், அழுது புலம்ப மாட்டோம். அதே மாதிரி எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வந்தாலும் நேர்மையாக இருந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான பொக்கிஷம் என்ற ஒரு நேர்மையை நமக்கு அருகின்றது என்றால் இந்த மனவளக்கலையில் தான். இத்துன்பங்கள் என்னுடையது, எனக்கு துன்பம் வந்துருச்சு, என்னுடைய துன்பம் எதற்காக வந்தது? என்னுடைய வினைப்பதிவு இருப்பதனால்தான், என்னுடைய கருமையத்தில் இருப்பதனால்தான் இந்த துன்பத்தை நான் அனுபவிக்கின்றேன் என்று நமக்கு தெரிந்தாலும் வராத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்? நான் மட்டும் என்ன பாவம் பண்ண, நான் என்ன கஷ்டப்பட்டேன், அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்கு, எனக்கு ஏன் தோல்வின்னு நினைச்சு அழுது புலம்பிருப்போம். ஆனால் இன்று நாம் வந்த பிறகு, பயின்ற பிறகு, இறைவா எனக்கு ஒரு துன்பம் இன்னைக்கு போயிடுச்சு, என்னுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய வினைப்பதிவு ஒன்று செல்வதற்கு இவர்களை கல்வியாக அளித்த எனக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று இந்த மனம் நினைக்கின்றதல்லவா? அப்ப இதோட ஒரு வெற்றி நமக்கு என்ன வேணும்? இப்போ மன வலிமையை நமக்கு அளிக்கின்றது. அதே மாதிரி மனவள கலையில்
சிறப்பு என்ற கவியில் நம்முடைய ஐயா கொடுத்திருப்பாரு. வாழ்க்கை தத்துவம், எண்ணத்தை ஆராய்தல், ஆசையை சீரமைத்து சினம் கவி. இனிய காலை வணக்கம். இறைவனை எங்கே தேடுவது? இப்ப நம்ம வந்ததுல இருந்து எல்லாருமே நமக்கு மகிழ்ச்சி உணர்த்திட்டார் இல்லைங்களா? உயிருணர்வை நாம் மன்றத்தில் வந்து பெற்ற போதே எது இறைவன் அப்படிங்கிறத அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா மகிழ்ச்சி சொல்றாங்க, பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். நமக்கு வந்து விளக்கம் தெரிஞ்சிருச்சு, இறைவன் தான் உயிராக நமக்குள்ளும் இருக்கிறான் அப்படின்ற விளக்கம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை போய் பிடிக்க முடியல நம்மளால இல்லைங்களா? பிடித்தவர்கள் ஞானிகள், உணர்ந்தவர்கள் அதுவானால் அதுவே சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அதுவானாங்க. அதுவாயிட்டு தான் சாமி சொல்லுவாங்க, அங்கேயே இருந்துட்டாங்க அந்த இன்பத்திலேயே. ஆனா மகிழ்ச்சி நமக்கு இறங்கி வந்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே வினைப்பதிவே தேகம் கண்டாய் வினைதான் முடிந்தால் திணை போதளவு நில்லாத தேகம். நம்ம மூத்த பேராசிரியர் ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, உயர்ந்த உலகத்திலேயே உயர்ந்த குருவை பெற்றிருக்கிறோம், அதுல நுனி அளவு சந்தேகம் இல்லைங்க. நாம் செய்த அந்த பூர்வ புண்ணியம், பெற்றோர்கள் செய்த முன்னோர்கள் செய்த வினை பயனால் நாம் இந்த குருவை அடைந்திருக்கிறோம். உயிரை உணர்வது அவ்வளவு சாத்தியம் இல்லைங்க. நமக்கு கொடுத்துட்டாங்க, உணர்ந்தமா அப்படின்னு ஐயா கூட சொன்னாரு. எந்த அளவுக்கு உணர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய பதிவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இல்லையா? அவரவர்கள் பதிவின்படி அவரவர்கள் வாழ்க்கை, அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஒருவருடைய உயர்வுக்கும் அவரவர் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னா அவங்க தான் அதுக்கு காரணம்னு சொல்றாங்க. அது மகரிஷி கிட்ட வந்தப்புறம் தான் நமக்கு புரிஞ்சது. நம்முடைய பதிவு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு நம்ம வாழ்க்கை தரம். அப்படி இருந்து விட வேண்டாம், அதை கடந்து நீ உன்னை அறிந்து கொள்ளலாம் அப்படின்றதான் நமக்கு மகரிஷி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் மனவளக்கலை நம்மோடையே பயணப்பட்டு இருக்குதுங்க. அதுல பிரிக்கவே முடியாது. சாமிஜி கூட மௌனம் இருக்கும்போது சொல்லுவாங்க, நடமாடும் தெய்வங்களுக்கு வணக்கம்னு சொல்லுவார். தினம் மௌனம். இந்த நவம்பர் டிசம்பர்ல மௌனம் முடிச்சுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு மௌனம் இருக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்துவார். அறிவித்தூர் கோயில் முன்னாடி நின்று அப்ப சொல்லுவார், ஊருக்கு போறவங்க 3 நாள் 5 நாள் முடிச்சு போறவங்க அப்பதான் பேசுவாங்க. மகரிஷி இருக்கும்போது வந்து நின்று அவர் வாழ்த்துவார் எல்லாரையும். அருட்காப்பு சொல்லி வாழ்த்தும் போது புலவர் ஐயா மகரிஷி கூட இருந்தவரும் சொல்லுவார், நடமாடும் தெய்வங்கள். இப்ப தெய்வம் எங்க இருக்குதுங்க? ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். சாமிஜி அதுக்கு அருமையா விளக்கம் சொல்லுவாங்க. அந்த ஐயப்படாத அகத்தில் இருக்கக்கூடிய, இப்ப ஐயா சொன்னார், திருச்செந்தூர்ல தேடுறதா, திருத்தணியில தேடுறதா, திருவாரூர்ல தேடுறதா, எங்க தேடுறது? இந்த மாசம் தேடுற மாசம் தானங்க. ஏறுமையில் ஏறி விட யாடு முகம் ஒன்று, ஈசனோடு ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. எந்த முகம்? 6 முகம் இருக்குது. எதை சொல்றதுங்க? 5. சாமிஜி எவ்வளவு சொன்னாங்க? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம். அதுதாங்க ஆர்வம் இல்லையா? நமக்கு இங்க உள்ள இருக்குது, அதை கொண்டு போய் அங்க இணைக்க தெரியணும் இல்லையா? ஐம்புல கல்வர்கள் அகத்தில் நுழையும் போது நீ அகத்தில் இல்லையோ அருணாசலான்னு கேட்கிறார் ரமணர். ஐம்புல கல்வர்கள் உள்ள இருக்கிறாங்க. யார் யாருங்க? மெய்வாய், கண்காது, மூக்கு. அது கல்வர்கள் அல்ல. மகரிஷி பஞ்சேந்திரிய தவம் நமக்கு கொடுத்து, நீ தொடு உணர்வில் எவ்வளவு மயங்குகிறாய், வாசனை உணர்வில் எவ்வளவு மயங்குகிறாய், 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். 5 புலன்கள் மூலம் ஜீவகாந்தம் செலவாகுது. 5 புலன்கள் மூலம் ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். உந்த உந்த குண்டலினி புருவ மைய தூரி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல்முன்றை ஒழுங்கு செய்வோம்னு சொன்னாங்க. யாரும் வந்து அதுக்கு முயற்சி பண்ண முடியாது இறைவனை உணர்வதற்கு. அவரவர்களுக்கு உள்ளாராக இருக்கக்கூடிய இறைவனை யார் தான் உணர முடியும்? அவரவர்கள் தான் உணர முடியும். அதை வந்து உணர்த்துவதற்கு குரு பேசினாங்க இல்லைங்களா? ஆசிரியர்கள், நம்ம எல்லாருமே ஆசிரியர்கள் இல்லையா? யார் யார்? எல்லாருக்கும் தெரியும். நம்ம தீட்சை என்னைக்கு நமக்கு மகரிஷி அவர்கள் நமக்கு தொட்டு அதை உணர்வாக ஸ்பரிச தீட்சையாக ஆகினைன்னு கொடுத்தாங்களோ அன்னைக்கேங்க தன்முனைப்பு நீங்க ஒரு குருவடைந்து. எதுக்கு குருவை அடையணும்? தன்முனைப்பு நீங்க குருவடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல ஒளிரும்.
உணர்ந்து அடங்கு, குருவின் ஒளியே அது. நீ அடங்கலைன்னா நிலவு ஒளி என்னவா மாறிடுங்க, இருளாக மாறிவிடும். எப்படியெல்லாம் இந்த மாக்கோளமாய் விளைந்த மதி விருந்துல 2 வரி 4 வரி, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க. எங்க இருக்குதுங்க தெய்வம்? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் பயன் என்ன? அப்ப இறைவனை எங்கேயும் தேட வேண்டியதில்லை. இறைவன் என்னவாக இருக்கிறான்? எண்ணமாக இருக்கிறான், சொல்லாக இருக்கிறான், செயலாக இருக்கிறான். மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க. இங்க கூட நாங்க அறிவுத்திருக்கோயில், இந்த அறிவுத்திருக்கோயில் தான் எங்களுக்கு எல்லாம் அந்த உயிரை உணர்த்திய ஊட்டிய ஆசான்கள் எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க வரும்போதே ஒரு மிகப்பெரிய திருப்பதி, திருத்தணி, திருவாரூர், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் விட உயர்வாக மதித்த இடம் இந்த அறிவுத்திருக்கோயில். எத்தனை பேருக்கு அறிவுகளை ஊட்டி இருக்கிறது, இறைவன் எங்க இருக்கிறான் என்று காட்டி இருக்கிறது இல்லையா? நமக்கு அதுல என்னைக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்க. இறைவன் நமக்குள்ளதான் இருக்கிறான். கோயிலுக்கு போறோம், எதுக்காக போறோம்? ஆணவம், கண்மம், மாயை மைனஸ் இறைவன். ஆணவம், கண்மம், மாயை கூட்டல் மனிதன் எழுதி போட்டிருக்காங்க இல்லையா? அப்ப மகரிஷி என்ன கொடுத்திருக்கிறாங்க? குண நல பேரு பெறணும். 6 குணங்களை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். 6 தீய குணங்களையும் மடைமாற்றம் செய்து 6 நல்ல குணங்களாக. நாம கூட சத்தமா பேசுறோங்க. சாமிஜி உரையெல்லாம் கேட்டு பாருங்க. சாமிஜி நேர்ல பேசினது போது ஒரு ஹைப்பர் போகவே மாட்டாரு. சாதாரணமாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க நமக்கு எப்படி நம்ம கூடயே இருந்தாங்களோ அது போல தத்துவத்தை விளக்கினார். புரியாத மொழியில சமஸ்கிருதத்திலேயோ மற்ற மொழிகள்லையோ ஏற்ற இறக்கத்தோடோ இன்னைக்கு நம்ம வச்சுட்டு இருக்கிற கெட் டுகெதர் அந்த மாதிரியோ விளக்கவில்லை மகரிஷி. மனவளக்கலையே ஐயா முதல் துவக்கி வச்சாங்க இல்லையா நம்ம மூத்த பேராசிரியரை, என்ன அருமையா சொன்னாருங்க. நம்ம கூடவே நம்ம உடலின் மொழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் உடற்பயிற்சியில் சூட்சுமத்தை வைத்திருக்கிறார் மகரிஷி அவர்கள். அத்தனை உடற்பயிற்சி ஐயா அருமையா நமக்கு பார்த்திபன் ஐயா சொன்னாங்க. செய்யும் போது அதுவே ஒரு உடல் தவம் இல்லையா? அப்ப காயகல்பம் செய்யும் போது உயிரை உணர்கிறோம். ஏன் எல்லாம் கலங்கப்பட்டிருக்கிறது? ஏன் கலங்கப்பட்டிருக்கிறது நமக்கு எப்படி தெரியுது? நோயாக அனுபவிக்கிறோம். உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், தினந்தோறும் களங்கம். தினந்தோறும் ஏதாவது எனக்கு எப்பதான் தூங்கி எந்திரிச்சா ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்றமே, அதெல்லாம் எங்க இருக்குதுங்க? உள்ள இருக்குது. உடனே பக்கத்திலேயே ஒரு தீர்வையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் மகரிஷி. அது நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆன்சரும் கூட வந்துகிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை வருதா, இந்த தீர்வு, அதுல நம்ம நிக்க பழகணும், அதை செயல்படுத்த பழகணும். அதுதாங்க சவால், அதுதான் பயிற்சி. நீ எந்த அளவுக்கு பயிற்சி செய்யறையோ அந்த அளவுக்கு அண்டத்திலே கடவுள் என பேசப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறான். இதெல்லாம் சயின்ஸ் மகிழ்ச்சி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அப்பப்போ என்ன பண்ணி பார்க்கணுங்க, பொருத்தி பொருத்தி பொருத்தி. வேற வேற மகான்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க. இப்ப கூட ஆலியார்ல மத்திய பிரதேசத்துல இருந்து ஒரு உயர் காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரி சாமிஜி சமாதியை பார்வையிடுற மாதிரி வெப்சைட்ல போட்டிருக்காங்க. எங்க இருந்தோ எல்லாம் வராங்க. சாமிஜி எங்க இருக்கிறாரு? நமக்கு உள்ளவே இருக்கிறாரு இல்லையா? அறிவாக உன்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகண்ட பேரண்டத்துள் அடங்கி உள்ளவற்றை பொறி 5 புலன் 5 இயக்க அலை மூலம் உணர்த்திட்டாய். எப்படி நமக்கு தெரியுதுங்க? யாரை பார்த்தாலும் நமக்கு எப்படி தெரியணும்? இறைவனா தெரியணும். இப்ப என்ன வீட்டுல இருக்கிற இறைவன்களுக்கெல்லாம் தொண்டு செஞ்சுட்டு இங்க வந்திருக்கோம் இல்லையா? சிரிக்கிறாங்க அம்மா. இல்லைங்க நம்ம இங்க வர முடியுமா? மகரிஷி என்ன சொல்றாங்க? குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆயினும் அதனால் ஒரு பயனும் இல்லை. அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம எப்படி பார்க்கணுங்க? இறைவனா பார்க்கணும். அது பாம்பா இருந்தாலும் தேளா இருந்தாலும் குரங்கா இருந்தாலும் எப்படித்தான் பார்க்கணும்? இறைவனாதான் பார்க்கணும். பார்க்க பழகணும்ன்றது இல்லைங்க, பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். பயிற்சி பண்ணும்போது நமக்கு வரணும் இல்லை? அதெல்லாம் யாரா இருந்தாலும் ஆச்சோ சரி நல்லா இப்படி கொஞ்சம் தவத்துல வாழ்த்தலாம். உண்மையிலேயே உனக்கு எதிரி ஒன்று உண்டெனில் உன் எண்ணத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமேன்னு சொன்னாங்க. அப்ப நமக்கு யாரும் எதிரி இல்லைங்க. அங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னா நமக்குள்ள அந்த கருமையத்துல அந்த பதிவு இருக்கு. சாமி சொல்றாரு, சாமி சொல்லாததே இல்லைங்க. இறைவனை நாம் எங்குமே தேட தேவையில்லை. நிலத்திற்கு ஒரு இடமும், நீருக்கு ஒரு இடமும், நெருப்புக்கு ஒரு இடமும், காற்றுக்கு ஒரு இடமும், விண்ணுக்கு ஒரு இடமும் வைத்து இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அங்கெல்லாம் இறையாற்றல் பொதிந்திருக்கிறது. அதே இறையாற்றல் உனக்குள்ளும் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்திய பேராற்றல் பொருந்திய மகானை நாம் குருவாக பெற்றிருக்கும் போது நமக்கு இறைவன் எங்க இருக்கிறான்ற சந்தேகமே வரக்கூடாதுங்க. தூக்கத்தை தட்டி கேட்டாலும் எனக்குள்ளதான் இருக்கிறான். அப்ப நமக்கு அதை பார்க்க தெரியணும். அதனுடைய வெளிப்பாடு என்னங்க? எல்லார்கிட்டையும் அன்பும் கருணை. சாமி சொல்றாங்கல்ல, அன்பின் மலர்ச்சியே அறிவின் முழுமை பேரு. உள்ளது மலர்
பலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய். இறைவன் ஒருத்தன் தான். நமக்கு எல்லாம் பேர் வேற வேற தெரியணும், அவங்க வீட்டுக்கு போகணுன்றதுக்காக நம்ம உருவத்திலே வேறுபாடாக இருக்கிறோம், உள்ளத்திலே உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால். மகிழ்ச்சி அந்த பாடல்கள் எல்லாம் அவருக்கு எப்படிங்க? நம்ம குரு வந்து எங்கிருந்தோ எடுத்து கட்டன் பேஸ்ட் இல்லைங்க, அவர் எல்லாவற்றையும் அனுபவித்து. இறைவன் என்றால் என்னன்னு மகிழ்ச்சி வாழ்க்கை விளக்கம் படிச்சீங்கன்னா தெரியும். 4 வரி படிக்க முடியாது, கண்ணில் கண்ணீரா கொட்டும். விநாயகருக்கு பூஜை செய்து உண்மையிலேயே இறைவன் எங்கிருக்கிறான்? மார்கழி மாசம் குளிர்ல விநாயகருக்கு தண்ணி ஊத்தினா குளிருமே, அவருக்கு என்ன வச்சு வச்சு அழுக்கா இருக்கேன்னு கொட்டாங்குச்சி ஓடல சொன்னாங்கிறார் இல்லையா? எப்படியெல்லாம் அவரு பெற்றோர்களுக்கு இல்லையா, அப்பவே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் நம்ம இன்று கொண்டாடக்கூடியவராக அன்றே மகிழ்ச்சி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இருந்து உண்மையில் எது இறைவன், இறைவன் எங்கிருக்கிறான்? நம்மெல்லாம் யாருங்க? நாயினும் கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே. மகிழ்ச்சி எங்க, நாம எங்க? நம்மள ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே. அவர் கூப்பிட்டா தானேங்க நம்ம போக முடியும். கூப்பிட்டு நம்மளை வச்சிருக்கிறாரு. ஐயா சொன்னாரு இந்த ஆண்டு இலக்கு என்ன. அப்ப மகரிஷி இந்த ஆண்டு இலக்கு எது? சாமிஜிக்கு நம்ம செய்யறது நம்ம மனசுல ஒரு ஓரம் இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிறாரு அருள் நிதி. விடுங்க பேராசிரியர், பாயிண்ட், செட் எல்லாம் விடுங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அருளை. சாமிஜி பயிற்சி முடிச்சு ஒவ்வொரு முறை பிரம்மஞானம் முடிச்சு போகும்போது சொல்லுவாரு, இங்க இருந்து வெளில போறீங்க 400 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் வர மாட்டீங்க, நீங்க போய் 4 பேருக்கு சொல்ல மாட்டீங்க எனக்கு செய்யறது என்னன்னு கேட்பாரு. அதை நாம் செய்து நான் பெற்ற இன்பத்தை எல்லோரும் பெற வேண்டும். இறைவன் எங்க இருக்கிறான்ற சந்தேகம் நமக்கு என்ன வரக்கூடாதுங்க. நமக்குள்ள அறிவாக இருந்து நம்ம இயக்கி கொண்டிருக்கிறான். பார்க்கும் தோறும் பாரதியார் பாடல்ல சொல்றாரு, 1000 தெய்வம் உண்டென்று தேடி அறையும் அறிவிலிகால் சுத்த அறிவே தெய்வம். அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா சாமிஜி நமக்கு என்ன சொன்னாங்க? இங்கதான் இருக்கு, உள்ளதான் இருக்கு, நீ என்ன பண்ணணும்? அதாவது நேத்து ஆருத்ரா தரிசனம், நடராஜருக்கு கீழே முயலகனை மெரிச்சுட்டு நிக்கிறார் நடராஜர். பேர பிள்ளைங்க கேக்குறாங்க, பாட்டி யார மெரிச்சுட்டு இருக்கிறார் சாமி? உத்தரகோச மங்கையில இருக்கிற மரகத நடராஜர் அபிஷேகம் நடக்குது, டிவியில பாக்குறாங்க. யார மெரிச்சுட்டு இருக்கிறாருன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியணும்ல. ஆணவம் கண்மன் மாயை இல்லை இருந்தால் நீ கடவுளை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுக்கு புரிகிற மொழியில சொல்றதுக்கு நமக்கு சாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. சாமிஜி சொல்லாததே இல்லைங்க, எல்லாம் சொல்லிட்டாரு. இறைவன் மனவளக்கலை பயின்றவர்கள் இறைவனுக்கு வேறானவர்கள் அல்ல, இறைவனோடு இறைவனாக இருப்பவர்கள். அதை வந்து தன்முனைப்பாக நம்ம காட்டக்கூடாது, நன்முனைப்பாக எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு. யாரை பார்த்தாலும் சாமிஜி என்ன சொல்றாருங்க? வாழ்க வளமுடன். ஏன் சொல்றோம்? உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நான் வணங்குகிறேன். அவங்க திருப்பி நமக்கு என்ன சொல்றாங்க? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை வணங்குகிறார்கள். நீ இதையெல்லாம் மாறாக செய்தால் கருமையும் களங்கம் வரும். அந்த கருமையத்தை நீ தூய்மை பெற்றுக் கொள்ள வேண்டியதுக்காக 10 செயல்களை சொல்றாரு. சொல்லிக்கிட்டே போலாம் நேரம் கருதி இல்லையா? 10 கட்டளைகள் நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அன்னை, தந்தை, ஆட்சி தலைவர், தெய்வம், குரு இவர்களை எல்லாம் நாம் நிந்திக்க கூடாது இல்லையா? என்ன பண்ணக்கூடாதுங்க? நான் யாருன்ற தத்துவம் நமக்கு எப்பவும் தெரியும். எனக்குள்ள அறிவாக இருக்கிறவங்க தான் அவங்களுக்குள்ளேயே இறைவன் அறிவாக இருக்கிறான்றதை மதிச்சு ஒருத்தரை மதிக்க தெரியணும். நமக்கு 5 அளவு முறை கடைபிடிக்க வேண்டும். 5 புலன்களையும் என்ன பண்ணணுங்க? நம்முடைய கட்டுப்பாட்டிலே நாம் வைத்துக் கொள்வதற்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. மகரிஷி பேசிவிட்டு போகலைங்க சாமிஜி. உடலின் மொழி தெரிய உடற்பயிற்சி கற்றுக்கொள்ளுங்கள், உயிரை வளமாக வைத்துக் கொள்ள காயகல்பம் தினந்தோறும் செய்யுங்கள். பாரதி சொன்ன மாதிரி என்னங்க? தினம் நவமென சுடர் விடும் உயிர் கேட்டேன். உயிர் அழுக்காவது என்ன பண்ணணும்? சுடர் விடும். காயகல்பம் செய்தா வந்துடும் இல்லையா? மனதின் மொழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன தவம் கொடுத்து எல்லா தவமும் இது ஒன்னை சொல்லி நிறைவு செய்கிறேன். துரியாதத்தில் சாந்தி சொல்றாங்கல்ல, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. நாம என்ன பண்றோங்க? அங்கதான் நிக்கிறது. கொஞ்ச நேரம் ஃபியூ செகண்ட்ஸ் நிக்கிறோம், ஃபுல்லா நிக்க முடியல. குருவை பிடிச்சிக்கிட்டா என்ன பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. யாருங்க சொல்லுவாங்க? அம்மா அப்பா கூட சலிச்சுப்பாங்க. இந்த பெத்த நாள்ல இருந்து எனக்கு கஷ்டம் தான், நம்முடைய வாழ்க்கை சீராக அமையவில்லை என்றால் பெற்றவர்கள் கூட சலித்துக் கொள்வார்கள். நாம் சலிக்காத ஒரே ஒரு இடம் எதுங்க? இறைவன் வேறு, குரு வேறு அல்ல. இறைவனும் குருவும் ஒன்றுதான். விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். நிறைநிலை வேற எங்க இல்ல, நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள. ஒரு நாள்ல வராதுங்க. உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம்.
எப்பங்க தெய்வத்தை காண முடியும்? தன்முனைப்பு கரைந்தால் தான் காண முடியும். நாம் அனைவரும் அதற்கான முயற்சியை மேற்கொண்டே இருப்போம் என்று உங்கள் அனைவரையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். கலந்துரையாடல். இப்போ 4 குழுவாக பிரிக்க போகிறோம். இப்போ அப்படியே வரிசையாக 1 2 3 4 1 2 3 4 அந்த மாதிரி அப்படியே 3ஆம் நம்பர் நிகழ்ச்சிகள் சீராக நடத்தும் முறைகள் 3ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் தன்னிலை மேம்பாட்டிற்கு ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய. சந்தேகம் இருக்கா? தலைப்பு 1ஆம் நம்பருக்கு மனவள கலையில் மக்களை இணைக்கும் வழிகள் 1ஆம் நம்பர். 2வது நம்பர் ஆசிரியர் பொறுப்பும் கடமையும், அறக்கட்டளையில் சிறப்பு நிகழ்ச்சிகள் சீராக நடத்தும் முறைகள் 3ஆம் நம்பர். 4ஆம் நம்பருக்கு தன்னிலை மேம்பாட்டிற்கு ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய முயற்சி. எல்லாம் எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரிய தவம் தொடக்கம் ஆகினை. காயகல்ப பயிற்சியை உணர்ந்துதான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமா தானே? இன்னொரு முறை சொல்லுங்க. நம்ம எல்லாம் இல்ல மனவளக்கலையில என்னவா இருக்கிறோம்? ஆசிரியர். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? மற்றவர்களுக்கு டீச் பண்றோம். அப்படிதானே? ஆமா இல்ல? What is the mean of teach? What is mean of the educate? Teach பண்றதுக்கும் educate பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? Education is to know about the subject. Yes. Teach is in detail. We have to tell in detail. முழுவதுமாக உணர வைக்கிறது தான் டீச்சிங். அப்படியே நல்லா ஆப்போசிட்டா சொல்லிட்டாங்க. வாழ்க்கைகள் சொல்லி கொடுக்குறோம். ஒண்ணே இல்லைங்க. உணர்ந்து ஓதுதல் சிறப்பு. வாழ்க்கைகள் எல்லாருமே ரொம்ப நல்ல டீச் பண்றோம். டீச் அப்படின்னா கால்ட் இட் டீச். ஆமா தானே? நம்மள எல்லாரும் நல்ல டீச்சர்ஸ். ஆமா தானே?
அப்படின்னா எஜுகேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? எஜுகேட் பண்ணணும். அப்போ முதல்ல நம்ம எஜுகேட் ஆகணும். என்ன ஆகணும்? எஜுகேட் ஆகணும். எஜுகேட் அப்படின்ற வார்த்தைக்கு உணர்தல் என்று பெயர். எந்த அளவுக்கு சப்ஜெக்ட உணர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வெளியில வரும். தெரிந்து கொள்வது வேறு, உணர்ந்து கொள்வது வேறு. அப்போ காயகல்ப பயிற்சியை செய்து செய்து உணர்ந்து வந்திருந்தோமானால் இயல்பாகவே ஒழுக்க மேன்மை வந்துவிடும். அப்போ டீ சாப்பிட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நல்லா பேசிட்டே இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். வாங்க அப்படின்னா காயகல்ப பயிற்சி செய்திருந்தோம் அப்படின்னா அந்த நிமிடத்துல சுய ஒழுக்கம் இயல்பாக அமைந்துவிடும். நல்லா புரிந்து கொள்ளணும். சாப்பிட்டோமா வந்துடணும். செல்ஃப் டிசிப்ளின் இயல்பாக அமைஞ்சிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இயல்பு ஆயிடுச்சுன்னா அது வெளிப்பாட்டுக்கு வந்துவிடும். அப்போ காயகல்ப பயிற்சியை உணர்ந்து செய் என்ற வார்த்தையை பற்றிய சில சிந்திக்க இருக்கிறோம். காயகல்பம் பயிற்சியை முழுமையாக செய்து கொண்டு வந்தோமானால் ஈவன் எவ்வரி செல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆர்என்ஏலையும் மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் அமைந்து விட்டால் ஒழுக்கம் என்பது இயல்பாக வந்துவிடும். எல்லா நிலைகளிலும் அது வெளிப்படும். பயிற்சியை தொடர்ந்து செய்வதிலிருந்து பின்பற்றுவதிலிருந்து எல்லாவற்றிலும் அது இயல்பாக அமைந்துவிடும். அப்போ அந்த டிஎன்ஏல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா மரபு தன்மைகளை கூட மாற்றி அமைத்துவிடும். அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்ஸ்ல அந்த மரபு தன்மையில இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களை கேரக்டரை என்ன பண்ணனா காயகல்பத்தின் மூலமாக அந்த நமக்கு இருக்கக்கூடிய ஹெரிடிட்டி எல்லாமே மாற்றி அமைத்து சுய ஒழுக்க மேன்மை இயல்பாகிவிடும். உயர் ஒழுக்கம் தானாக அமைத்துக் கொள்ளும். அப்போ எண்ணம் சொல் செயல் அனைத்திலையும் திருத்தம் வந்துவிடும். அப்போ எந்த அளவுக்கு நாம் பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த நிலையிலிருந்து தெரிந்துவிடும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வெளிப்படும். அப்போ காயகல்ப பயிற்சி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் ஜீவனே சிவனாக மாறும் தன்மையை காண முடியும். ஜீவன் தான் என் இடத்தில் சிவனாக இருந்து கொண்டிருக்கின்ற தத்துவம் காயகல்பத்தில் அதை சூட்சமமாக வடிவமைத்திருக்காங்க. அப்போ ஜீவன் சிவனாக உணரும் தன்மை வரும் வரையில் காயகல்பம் செய்யும். அப்ப காயகல்பத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோமானால் ஜீவனே சிவனாக இருக்கு என்ற உண்மை விளைவிடும். நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவோம், மூலமாம் குளத்தில் முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுத்து. கோரை என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம்? இல்ல நம்மள மத்தவங்களுக்கு என்ன பண்றோம்? இந்த கவி சொல்லி இருக்கிறோமா?
சொல்லியிருக்கிறோம். விளக்கம் அந்த ஒரே சக்தி தான் என் கோரை. இல்ல. பதிவுகள் தான். வெரி குட். கோரை என்ற வார்த்தை கேட்கணும். முதல்ல நம்ம எந்த ஆசிரியர் நடத்தினாலும் அப்படியே கேட்கறது, நான் அப்படியே போய் வாந்தி எடுக்கிறது. ஆமா இல்லை? இப்ப யாருக்கிட்டையாவது எந்த ஆசிரியர்கிட்டையாவது கோரை என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம், மூலர் என்ன சொன்னாரு, இப்ப என்கிட்ட ஒரு மாணவர் கேட்கிறாருன்னா நான் அந்த கோரைக்கு என்ன விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னு நான் எந்த ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கிறோம்? நம்மளாம் கேட்டமா? ஏன் கேட்கல? அவருக்கு தெரியுது இல்ல, முதல்ல கேட்கணும். கோரை என்ற வார்த்தைக்கு கர்மம் என்று பெயர். அப்போ அந்த கர்மாவை கூட, அந்த தன்மைகளை கூட மாற்றி அமைக்கும் வல்லமை பொருந்தியது காயகல்பம். இன்னைக்கு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம், ஒரு 10 நிமிடம் அப்படின்னா அந்த 10 நிமிடத்தில் குறைந்தது 2 விஷயங்களாவது புதிதாக கற்றுக்கொள்ளும். ஓகேங்களா? அப்போ புதிய விஷயங்களை கொடுக்கணும். இப்போ கொடுக்கிற இடத்துல யார் இருக்கணும்? அப்போ நிறைய என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்போ கோரையை 4 கட்டு அறுக்கிறேன். அவர் அந்த 4 கட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறார். அந்த 4 கட்டுக்கு அடுத்த ஜெட்டார்சில நீங்க எல்லாம் விளக்கம் சொல்லணும். ஓகேவா? உங்களால முடியும். வாட் இஸ் ஃபார்முலா ஆஃப் த அந்த 4 கட்டு எதை சொன்னாரு? இல்ல, பதில் அதல்ல. ஓகேங்களா? 4 கட்டு அறுக்குது என்ன ஆகும்? 4 கட்டு அறுத்தா என்ன ஆகும்னு சொன்னார்? அடுத்தது வரிய சொல்லுங்க. அப்போ அந்த 4 கட்டு அறுத்து கொண்டு வந்தோமானால் நான் என்னவாகவே? இளமையாக இருப்பேன். அப்போ சப்ஜெக்ட் நோயறாமல் தடுப்பது என்ன? இளமையோடு இருப்பது என்ன? முதுமையை தள்ளி, மரணத்தை நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சப்ஜெக்ட் புக்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, மரணத்தை அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்களா? மரணத்தை என்ன பண்ணலாம்னு சொன்னாரு? தள்ளி போடலாம், தள்ளி போடலாம். அடுத்தது என்னது? வெல்லலாம் இருக்குதானே? அப்போ இதையெல்லாம் எப்படி வெல்வது அப்படின்ற விஷயங்களை எடுத்து சொல்ற அளவுக்கு நம்ம என்ன ஆகணும்? உடனே கேட்பாங்க, மரணத்தை வென்றவங்க எனக்கு 4 பேர் காட்டுங்கன்னுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு விளக்கங்களை நாம் முதலில் புரிந்து கொள்ளணும். அப்போ ஈவன் எவ்வரி செல்ஸ்லயும் அந்த எக்டோபிளாசம் லேயர் வரைக்கும் கோட்டிங் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து செய்து கொண்டு வந்தோமானால் நம்மளுடைய எண்ணம், சொல், செயலிலேயே நான் காயகல்பம் செய்கிறேன், செய்யல அப்படின்றது அதிலேயே வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் காயகல்பம் செய்து கொண்டிருக்கிறோம். உணர்வாக செய்து மற்றவர்களுக்கு உணர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மனவளக்கலையில் சரி
போகிறாரு. எல்லா மன்றத்திനും அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம மன்றம்லாம் எப்படி இருக்கணும், ஜேன்னு கூட்டம் நிரம்பி வழியணும். அந்த அளவுக்கு ஐடியா சொல்ல போகிறாரு. ஐயா வாங்க, வாழ்க்கை. எல்லா அன்பர்களுக்கும் மதிய வணக்கம், வாழ்த்துக்கள். மனவளக்கலையில் மக்களை இணைப்பது, முதல்ல வீடு வீடாக மக்கள்கிட்ட வீடு வீடாக போய் நேரில் போய் சந்தித்து அவங்களுக்கு இலவசமாக என்ன கொடுக்க முடியுமோ அந்த பயிற்சி சொல்லி, அப்போவே சில நுணுக்கங்களை சொல்லி அவங்களுக்கு உடல் ரீதியாக அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து சொன்னால் தான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. அதனால் நேரில் ஒரு நோட்டீஸை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு 15 வீடு பார்த்தா கூட போதும். அந்த மாதிரி முதல்ல ட்ரை பண்ணணும். ரெண்டாவது, நிறைய இடத்துல வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கே பயிற்சி முடிச்சுட்டு போனவங்களும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இல்லை வெளியில் இருக்கிறவங்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட ஒரு 4-5 பேர் நம்பர் ஒருத்தருக்கிட்டே வாங்கி கொடுக்க சொல்லி ஒருத்தருக்கிட்டே ஒரு 5 நம்பர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு அது மூலிமா தகவல் சொல்லி இன்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம வாட்ஸ்அப் மூலிமா பண்ணுறது. அப்புறம் ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நோட்டீஸ் விநியோகம் பண்ணியிருக்கிறோம். நோட்டீஸில் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு இது கிடைக்கல, ரிசல்ட் கிடைக்கல. அப்புறம் வாகனம், ஐயா தான் அடிக்கடி சொல்கிறாரு, என் வண்டி எடுத்துன்னு போய் வண்டியில் ஓட்டி நோட்டீஸ் வச்சு கொடுக்கலான்னு சொல்லின்னுக்கிறேன். இனிமேல் அதை ட்ரை பண்ணாத வேலையாக. அந்த மாதிரி வண்டியில் நம்மளுடைய பேனர் கட்டிக்கிட்டு ஒரு மைக்கு வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாளாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி விளம்பரம் செய்யணும். அப்புறமா பள்ளி கல்லூரிக்கு போய் முதல்வர்களை சந்திக்கணும். அப்புறமா அந்த கரஸ்பாண்ட் பேச்சு அவங்களுக்கு தனியாக நீங்கள் 2 பேர் மட்டும் பயிற்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் ஒரு ஆள் அனுப்பி பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பயிற்சியில் ஒரு ஈடுபாடு வர வச்சு பின்னாடி அந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அப்புறம் மக்கள் கூடுற இடம், இப்போ சந்தை, ஒரு குறிப்பிட்ட இடத்துங்களில் மீட்டிங் போடுறாங்க, அந்த ஆன்மீக சொற்பொழி போடுற மீட்டிங்கில் நம்மளை நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு அனுமதிப்பாங்க. அந்த மாதிரி இடத்துங்களில் போய் நம்ம நோட்டீஸ் கொடுத்து விளம்பரம் பண்ணலாம். ரெண்டாவது நம்ம பெரிய பெரிய நிர்வாகம் இருக்குது, 20 பேர் 30 பேர் 100 பேர் 200 பேர். நம்ம ரங்கா டிபார்ட்மெண்ட்டு, செந்தில் டிபார்ட்மெண்ட்டு, சின்ன சின்ன ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஓனருங்களை, கடை ஓனருங்களை போய் சந்தித்து அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு பிட்டு ஒரு மணி நேரம் கூட டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் அணுகி அவங்ககிட்ட விளக்கத்தை சொல்லி அவங்களுக்கு பயிற்சி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தா தான் அவங்க ஏற்றுப்பாங்க. அவங்கள எப்படியாவது வர வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த நிர்வாகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அப்புறம் நம்மக்கிட்ட பயிற்சி மெயினாக தான், நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு போகிறவங்க போய் 2 பேருக்கிட்ட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு சொல்லி அவங்கள வர வைக்கிற அளவுக்கு நம்ம பயிற்சி இருக்கணும். டீச்சர்ஸுடைய பயிற்சி அந்த மாதிரி இருக்கணும். வந்தோமா பயிற்சி பண்ணோமா போனோமான்னு எல்லாம் இந்த பயிற்சி சொல்லி கொடுத்தோமா போனோமான்னு இன்றைக்கி எனக்கு பயிற்சி போட்டாங்க நான் போய் சொல்லிட்டு வரேன்னு வந்தீங்கன்னாக்க அதனால தான் திருப்பி அவங்க வர்றதே இல்லை. காலையிலேருந்து கிளாஸ் எடுத்தாச்சு, உணர்ந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நாம் உணர்ந்து அவங்க பயிற்சி மூலியமாக ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கிட்டு நாம் அந்த மாதிரி பயிற்சி கொடுத்தால் ஒழிய அவங்க போய் வெளியில் போய் சொல்ல மாட்டாங்க. அதிகப்படியான ஆளுங்களை வர வைக்கிறது பயிற்சி எடுத்துக்கிட்டு போனவங்க போய் சொல்லி தான் அதிகமாக வந்துருக்குறாங்க. விளம்பரத்தோடு அதில் தான் அதிகங்களை ஆளுங்களை வர வைக்க முடியும். 10வது பாயிண்ட் அதுதான், ஆசிரியர்கள் இந்த தரத்தை உயர்த்திக்கிட்டு தரமாக பயிற்சி கொடுக்கணும். தரம் இல்லாத பயிற்சினால தான் திரும்பி ஆளுங்க வர்றதில்லைன்னு நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குது. ரெண்டாவது, கைடு பற்றி காலையில் சொன்னாங்க. ஒருத்தர் காலை முட்டி சொல்லிட்டு போது கூட 1/2 அடி கேப் வச்சு முட்டி சொல்லிட்டுருக்குறாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு புரியல. திருப்பி கைடு படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் கூட அந்த ஐயா சொன்ன மாதிரி பழைய காலத்து ஸ்டெப்லேயே ஒருத்தர் சொல்லிட்டு வராங்க. அந்த மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னு, நேற்று ஐயா அந்த மாதிரி சொன்னார், இந்த ஐயா எப்படி சொல்கிறாங்க. அவங்க 2 பக்கம் தடுமாறுறாங்க, இது நல்லதா அது கரெக்டான்ட்டு. ஒருத்தர் உதவும் என்ன சொல்லிடுறாங்க, உங்களுக்கு புத்தகம் கொடுத்துக்கிறோம்ல அதை பார்த்து படிச்சுக்கிறாங்க. புத்தகம் கொடுத்து படிச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன கிளாஸ் நடத்துறீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் விட்டு உணர்ந்து சொல்லுங்கள். இனிமேலுக்காவது நமக்கு கிளாஸ் போட்டாங்களேன்னு மட்டும் போகாதீங்க. கிளாஸ் போடலைனாலையும் கிளாஸுக்கு போய் கூட இருந்து அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு கிளாஸ் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அதாவது பார்த்திபன் ஐயா சொன்ன மாதிரி நாம் உணர்ந்து நம்ம பயிற்சிகளை கொடுத்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இப்போ நான் சாப்பாட்டு இடைவேளையில் கூட எங்கிட்ட யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, எப்படி ஒசூரில் மட்டும் எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்கை வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு. இன்றைக்கி டோர் கேன்வாஸ் போகிறதில்ல, வீடு வீடாக போகிறதில்ல, எதுவுமே போகிறதில்ல. ஒசூரில் தானாகவே மக்கள் வராங்க. எப்படி வராங்கன்னா பயிற்சிகள் தரமாக கொடுக்குறோம்.
தரமான ஆசிரியர் வச்சு தரமாக கொடுக்குறதுனால அவங்க உணர்ந்துட்டு அவங்களே தான் மற்ற புது கேண்டிடேட்ஸை கூட்டு வராங்க. இதுதான் நடக்குது ஒசூரில். 10 அறக்கட்டையில் நம்பர் 1 வந்துட்டே இருக்குதுன்னா அதுதான் காரணம். தரமாக அங்கே ஆசிரியர்கள், லேடிஸு, ஜென்ஸு எல்லாருமே நல்லா தரமாக கொடுக்குறாங்க. உணர்ந்ததுனால அவங்களே ஆசிரியர் கூப்பிட்டு வராங்க. இதுதான் அங்கே நடக்குது. இந்த மாதிரி ஐயா சொன்ன மாதிரி தரமாக பயிற்சி கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது பயிற்சிகள் கொடுக்கணுன்னா ஸ்மார்ட்டை வச்சு கூட நம்ம கொடுக்கலாம். அடுத்தது முருகன் ஐயா ஆசிரியர்களின் பொறுப்பும் கடமையை பற்றி பேச வராரு. வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஆசிரியரின் பொறுப்பும் கடமையும். ஆசிரியர்களை அதற்குண்டான மதிப்பை முதல்ல உணரணும். இப்போ ஒரு வகுப்பு எடுக்கிறதா தன்னுடைய நிலை சபையில் உள்ளோரின் அறிவின் திறமையின் மேம்பாட்டுக்கு தகுந்த மாதிரி வகுப்பு எடுக்க தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ புதிதாக ஒரு வகுப்பு எடுக்கிறோம், அவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சினம் தவிர்த்தல் 24 மணி நேரம் கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா ஆசிரியர்களுக்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்குற அளவுக்கு கருத்துக்களை கொண்டு வரக்கூடாது. அதுதான் ஆசிரியர்களுடைய தனித்தன்மையாக நம்ம எடுத்துக்கணும். நேர மேலாண்மையை கடைபிடிக்கிறவராக இருக்கணும். ஆரம்பிக்கும் நேரம், முடிக்கும் நேரம், அந்த சபைக்கு என்ன கருத்துக்கள் நாம் உணர்த்தப் போகிறோம், எந்த வகையில் சபையோருக்கு தெளிவாக புரிந்து கொள்ளும்படி உண்மையை மட்டும் அவுட் ஆஃப் எக்ஸாம்பிள் குறைவாகவும் கருத்துக்களை உண்மை கருத்துக்களை உணர்த்துவதற்கு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது தினமும் நாம் பயிற்சிகளை ஒழுங்காக செய்து, ஒழுங்குன்னா அப்போ ஒழுங்காக செய்யறதுன்னு நினச்சக்கூடாது. நாம் செய்கிறது தெளிவாக நாம் முற்றிலும் தெளிவடைந்த நிலையில் இப்போ ஒரு வகுப்புக்கு 4 டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ எந்த டீச்சர்ஸ் நடத்துகிறாலும் நாம் என்ன பார்க்குறோன்னா நிறைவை பார்க்காம குறைய பார்த்து பழகக்கூடாது. முதல் இப்போ 20% குறை இருக்குதுன்னா 20 தான் பார்க்கலாம், 80% நிறைவு இருக்கிறத பார்க்க பழகணும். அப்போ வாழ்க்கையிலேயே நிறைவையே பார்த்து பார்த்து நம்ம போகும்போது உண்மை கருத்துக்கள் மட்டும்தான் வெளியே வர, குறைகள் இருந்தாலும் தெரியாது. அப்போ நம்ம அது குறையை எப்போதும் சரி செய்து அதுவாக இயற்கையாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நிறைவை பார்த்து கொள்ளக்கூடிய மனநிலையை நாம் உருவாக்கிக்கணும். அது முக்கியமாக இப்போ இருக்கிறதுல எந்த இடத்துலையும் அதுதான் அதிகமாக இருக்குது. அடுத்தது ஆசிரியர்னா கண்டிப்பாக வகுப்புக்கு சீருடையில் தான் வர வேண்டும். தினமும் தற்சோதனை பயிற்சியில் தவறாமல் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டும். நம்ம வகுப்புக்குன்னு இல்லை, குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி ஒரு மனவளக்கலை ஆசிரியர்னா எப்படி இருக்குன்னு வாழ்க்கையில் நாம் அனுபவித்து காட்டணுங்க. ஒரு பேருந்தில் போகிறோம், ஒரு பொது இடத்துல போகிறோம், எப்படி பேசணும், எப்படி இருந்துக்கிறோங்க, அதை பார்த்து இவங்க யோகா மாஸ்டர் இவங்களுக்கு 2 பேரை சேர்த்து வைக்கணும்னு நாம் சமுதாயத்தில் நடந்து கொள்ளும் விதமும் நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் மன்றத்தையும் மாற்றணும். அப்போ அந்த அளவுக்கு நாம் ஒழுக்க பழக்கங்கள் சமுதாயத்தோட தொடர்பு கொள்ளும் போது மக்களிடம் எந்த விதத்தில் தொடர்பு கொள்கிறோம் அதையெல்லாம் விழிப்பு நிலையோடு நம்ம செய்யணும். எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் செய்த பின்னாடி சிந்திக்கிறோன்ற எண்ணத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எண்ணம் வரும்போதே ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அப்போ சபைக்கும் ஒவ்வொரு வகுப்புக்கும் எந்த மாதிரி வகுப்புக்கு எந்த மாதிரி கருத்துக்கள் அப்படின்றத தெளிவாக நாம் உணர்ந்து சபைக்கு ஒத்தபடி வகுப்புகள் நடத்த வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியரும் ஆசிரியருக்குடைய தனித்தன்மைகளை, இப்போ ஒரு 4 ஆசிரியர்கள்னால் ஒரு ஆசிரியருக்கு ஒரு சப்ஜெக்டில் டாபிக் இருக்கும். அவங்க அந்த கருத்துக்களை அப்போ அந்த ஆசிரியருடைய தரத்தை உணர்ந்து எந்த கருத்தை கொடுத்தா அவங்க தெளிவாக அவங்க உணர்த்துறாங்கன்றதை கொஞ்சம் பிரித்து கொடுத்தோம்னா அதில் இன்னும் சிறப்படைய வாய்ப்பு இருக்குது. நன்றி. வாழ்க வளமுடன். பேராசிரியர். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மதிய வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி
என்னுடைய உரை வந்து மன்றங்களில் நிகழ்ச்சிகள், சிறப்பு நிகழ்ச்சிகளை சீராக நடத்துவது எப்படி அப்படின்ற தலைப்பு. அதில் என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு, ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அதுக்கு தலைமை வகிக்கிறவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆசிரியர்கள் எந்தெந்த விழாக்கு சீருடையில் வரணுமோ அதுக்கெல்லாம் சீருடையில் வரணும். நேர மேலாண்மை கொஞ்சம் கவனத்தில் ஆசிரியர்கள் வச்சுக்கணும், கரெக்ட் நேரத்துக்கு வர்றது போகிறது. அதே போல் நிகழ்ச்சிகளையும் குறித்த நேரத்தில் துவங்கிறது, முடிக்கிறது. அடிப்படை பயிற்சியிலேருந்து சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே ஒரு பர்ஃபெக்ஷனாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி நடைபெறும் அந்த இடம், அப்புறமா அதுக்குரிய காலம், திட்டமிடல், இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே போல் எந்த நிகழ்ச்சி நடத்துகிறோமோ அதனுடைய மைய கருத்தில் இருந்து விலகாத இருக்கணும். வர்றவங்களுக்கு நம்ம என்ன நிகழ்ச்சி நடத்துகிறோன்றத, பொதுமக்களும் வராங்க இல்லைங்களா, சில நிகழ்ச்சிகளுக்கு நம்ம அழைப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த எதுக்காக போகணுன்றதே தெரியாத மாதிரி போயிடக்கூடாதுங்க. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த மையக்கருத்து விலகாத நடக்கணும். அதே போல் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியை பற்றிய தெளிவு ஆசிரியர்களுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஐயா வந்து கோபியை சொல்லும்போது சொன்னார் அவேர்னஸ் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியை பற்றிய தெளிவு வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு தெரியணும். ஏன்னா இன்றைக்கி என்ன நிகழ்ச்சினா எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால் அதில் கொஞ்சம் கவனம் ஆசிரியர்கள் வச்சுக்கணும். நிகழ்ச்சியாக போயிடக்கூடாது, உள்ளுணர்வாக நமக்கு ஃபஸ்ட்டு போகணும். அதே போல் வர்றவங்களுக்கு அது போகிறதுல நம்ம நிகழ்ச்சி அமையணும், உணர்வாக போய் அவங்க ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கணும். அதே போல் இந்த நிகழ்ச்சிகள் நடக்குது இல்லைங்களா, அப்போ வந்து வராதவங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் நம்ம பவர் பாயிண்ட் மாதிரி கூட ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு போட்டு காட்டலாம். அதே போல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதனுடைய அனுபவ உரைகளை கூட நம்ம ஷேர் பண்ணோம்னா அதுக்கப்புறம் என்னென்ன தவறுகளில் என்ன நடந்ததோ அதை பற்றின கலந்தாய்வுக்கு கூட அது ஒரு வழிவகுப்புன்ற ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிது. ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதில் என்ன ப்ளஸ் மைனஸ்ன்றதை நம்ம எல்லாரும் கூடி பேசினா அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியிலேருந்து எப்படி நல்லா சிறப்பாக நடத்தலான்ற ஒரு பாயிண்ட் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு நிறைவான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மனைவி நல்ல வேட்பு நாள் நம்ம கொண்டாடுறோம். அதில் என்னென்னா, இப்போ வந்து இது ஒரு தம்பதி சமயம், நம்ம வாழ்க்கை துணையினுடைய அருமை இதெல்லாம் தெரியும் போது பொதுமக்களும் அதில் கலந்துக்கும் போது இது பெண்கள் தினத்தோட ஒரு உயர்ந்த ஒரு நன்னாளாக அமையுது அப்படின்ற ஒரு நிறைவான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதில் ஆண்களும் உணர்ந்துக்கிறாங்க, பெண்களும் உணர்ந்துக்கிறாங்க. அப்போ அது கொஞ்சம் தகுதியோடு நம்ம வாழ்க்கை துணையை பற்றின புரிதலில் நம்ம கொஞ்சம் அதை பெற்றுக்கணும் அப்படின்னும் அதில் சொல்லியிருக்காங்க. அந்த விழாவுக்குரிய அர்த்தத்தோட ஏன்னா, நம்ம ஒருத்தரை கூட்டிகிட்டு இதிலே சண்டை பிடி போகிறோம் 2 பேரும், அப்போ அதனுடைய தாற்பயம் போயிடும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி அந்த ஒரு பாயிண்ட்டு. அதே போல் திட்டமிடலில் வந்து ரொம்ப செய்யாமல் முன்கூட்டியே இதை திட்டமிட்டு அதை அந்த திட்டமிட்டபடி செயல்படுத்துறதுல கவனமாக இருக்கணும். ஆசிலேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தகவல் தெரிந்த உடனே ஆசிரியர்கள் வந்து தயவுசெய்து எனக்கு சொல்லலை, ஃபோன் பண்ணல, இதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாதுங்க. சொல்கிறாங்க சொல்ல தகவல் வந்துடுச்சுன்னா நமக்கு நம்ம இதில் சொல்லுவாங்க சமுதாயத்தில், ஒரு திருமணத்துக்கு பத்திரிக்கை வச்சா போகிறோம், இப்போல்லாம் ஃபோனில் சொல்லிட்டா கூட போயிடும்னு வச்சுக்கோங்க, ஆனால் டெத்துக்கு மட்டும் கூப்பிடக்கூடாதுன்னுவாங்க. தகவல் தெரிஞ்சிடுச்சா போயின்னு, ஏன்னா அவங்களை திரும்பி பார்க்க முடியாது. அப்படின்னா அது ஒரு முக்கியத்துவம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம மன்ற நிகழ்ச்சி காது கெட்டிடுச்சா நம்ம பங்கு சொல்லாமல் விடுபட்டிருக்கலாம் கூட. ஒருங்கிணைப்பாளருக்கும் ஒரு மனிதர் தானே, அவரும் மறந்துருப்பாரு. நம்ம ஃபோன் வரணும்னு எதிர்பார்க்காம யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணுன்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா கூட கூட்டிகிட்டு போகலாம். அப்போது சொல்கிறவங்களுக்கே பாரு, நம்ம இவருக்கு சொல்லலை 10 பேரை கூப்பிட்டு வந்துட்டாரேப்பா, அடுத்த முறை இவருக்கு சொல்லிடலான்ற எண்ணம் நமக்கு. அந்த மாற்றம் முதல்ல மனவளக்கலை நம்ம அன்பர்கள்கிட்ட நம்மக்கிட்ட இருந்து அந்த மாற்றம் வரணும். அதே போலங்க மொபைல் வந்து நேரத்தில் சைலண்டில் போடணும். இது ஆழியார் வரைக்குமே இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம். சைலண்டில் போடுறது கொஞ்சம் அந்த மொபைல் மேனேஜ்மெண்ட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கினா நல்லாயிருக்கும். அந்த பொது நிகழ்ச்சிகள் நம்ம பெல் அடிக்குது, நம்ம கூட 10 பேர் வராங்க, அவங்க சைலண்டில் போடுங்கன்னு அவங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம சைலண்ட் போடாமல் விட்டுருவோம். நம்ம பெல் அடிச்சதுன்னா அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க. அப்போ இந்த ஒழுக்கம் கொஞ்சம் நம்ம கடைப்பிடிக்கலாம். ஒழுக்கம் அப்படின்னும் போது குறை காணாத பண்பை நம்ம வளர்த்துக்கிட்டு குறைகளை களை வேண்டிய பண்பை உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னென்னா, பெரிய ஆசைன்னு கூட வச்சுக்கோங்க, தருமபுரி மன்றங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு
ஒசூர் மன்றத்தை பீட் பண்ணுங்க. ஒரே மன்றமாக போட்டி போடணும். ஆமாம், இதெல்லாம் இது ஒரு மாற்றம் வரணும். நம்ம சொல்கிறதெல்லாம் இல்லை, செய்யணும். நான் அதை நம்ம ஒன்றா சேர்ந்தா அடுத்த வருஷம் மாறுதல் எனக்கு நீங்கள் யோசனை ஒவ்வொருத்தரும் நீங்கள் குருவின் நிலையிலேருந்து பாருங்கள். நம்ம கண்டிப்பாக செய்வோம் அதை. இவங்களை வந்து பின்னால் 2வது நிலைக்கு போயிடணும், திரும்பி பார்க்கணும். நம்ம எனக்கு அந்த திருப்பூர் மாவட்டத்து மேலே ஒரு சரியான கண் அந்த அருள் ஜோதி மையத்து மேலேங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க, அவர் அம்மாட்ட பேசும்போது யாரையும் நாங்கள் கூப்பிட்றதுல வராங்க, தரமாக கொடுத்து அனுப்புகிறோம். ஆழியாரை விட தரமாக இருக்கு எங்ககிட்ட. அவங்க சொல்லாத பாயிண்ட் கூட மருந்து கூட நாங்கள் கேதர் பண்ணி வச்சுருக்கிறோம். மகரிஷி காலத்தில் இருந்தவங்கலேருந்து இருக்கிறாங்க. அந்த ஆழியார் அறிவு திருக்கோளுடைய காந்த கிழமே அவங்களுக்கு அடிக்குது போல இருக்குதுங்க. பக்கத்துலேயே இருக்கிறாங்க இல்லைங்களா? அதனால எனக்கு அந்த மன்றம் மாதிரி தர்மபுரி மாறிடாதா? ஹவுஸ்ஃபுல் போர்டு இதுதான் ஒரு சினிமாவுக்கு ஹவுஸ்ஃபுல் போட்டு தான் இது வரைக்கும் பார்த்துக்கிறோம். நீ கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் வந்துடும் போல இருக்குது ஹவுஸ்ஃபுல் போர்டு. அதே போல் அதனுடைய மாற்றத்தின் அடையாளமாக இந்த வருஷம் எனக்கு மகரிஷி கிட்ட ஒரு பெரிய சங்கல்பம். மனைவி நல வேட்புனால் திருமண மண்டபத்தில் எடுத்து நம்ம நடத்தணும். ஏன்னா நம்ம கூட தவமயமாக இருக்காங்க. அரூர் மனவளக்கலை மன்றம் வாழ்காலமுடன் தவமயம் ஒரு அறிவு திருக்கோயில் வந்துடுச்சுங்க. சட்டப்பட்டியில் கிராம சேவை திட்டம் பண்ணிட்டாங்க. நம்மளும் உறுதுணையாக இருந்தோம் இந்த ஜோனே. பட் ஆனால் அது ஒரு மாற்றம் பாருங்கள், ஒரு எண்ணத்தின் வலிமை. அவர் இது வந்துருச்சு, மண்டபத்தில் எடுத்து மனைவி நல வேட்பாளர் பண்ணுறாங்க. 3 மன்றம் ஜாம்பவான்கள் நம்ம வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறோம். போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை, முயற்சி பண்ணணும். போட்டி இருக்கணும், கண்டிப்பா போட்டி இருக்கணும். எந்த தொழிலுமே போட்டி இருந்தாதான் ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள்மா. அடுத்தது தன்னிலை மேம்பாட்டிற்கு ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய முயற்சி. சுமதி அம்மா பேராசிரியர் வாங்கம்மா. மேம்பாட்டிற்கு ஆசிரியர் செய்ய வேண்டிய முயற்சி. நம்மளாம் ஆசிரியர் இல்லைங்க, பேராசிரியர்கள் இல்லைங்களா? அப்போ பேராசிரியர்களுக்கு கட்டாயம் என்ன வேணுங்க? தன்னிலை மேம்பாடு. நம்ம தன்னிலை மேம்பாடு அடைந்திருந்தால் மட்டுமே மற்றவர்கிட்ட மாற்றத்தை கொண்டு வர முடியும். சரிங்களா? நான் வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு என்கிட்ட ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் அடுத்தவங்க சொல்கிறதுக்கு நான் தகுதியாக இருப்பேன் இல்லைங்களா? அப்போ நம்ம ஆசிரியர்கள் நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலேயும் என்ன இருக்கணுங்க? தெளிவு இருக்கணும். மகிழ்ச்சியுடைய தத்துவ விளக்கங்களை நாம் ஆழ்ந்து உணர்ந்து உரைப்பதில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியோட கருத்துக்களை நாம் உள்வாங்கி இருக்கணும். அதாவது நாம் எந்த அளவுக்கு அது உணர்ந்திருக்கோமோ அதன் பிரகாரம் அடுத்தது ஓதி உரைக்க நமக்கு வல்லமை உடையவர்களாக நம்ம இருக்க முடியும். அதே மாதிரி உடற்பயிற்சி, காயகல்பமாகட்டும், தவமாகட்டும், மற்ற எந்த ஒரு மகிழ்ச்சிக்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டு எந்த விஷயத்தையும் நாம் கரெக்டாக உள்வாங்கி இருக்கணும். நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு தெளிவுற நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுங்க. நாம் கரெக்டாக உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு நாம் தகுதி. ஸோ அந்த இடத்துல நமக்கு தன்னிலை மேம்பாடு வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி வந்து ஓதி நம்ம ஃபஸ்ட்டு உணர்ந்து ஓதக்கூடிய கல்வியாக இருக்கணும். அந்த இடத்துல நம்ம மேம்பாடு பண்ணிக்கணும். ஆசிரியர் வந்து ஒழுக்கம் உள்ளவர்களாக எல்லாத்தையும் நேரம் பஞ்சுவாலிட்டி, அதாவது நம்ம கடமைக்கு வராமல் நேரத்தோடு வரணும். மாணவர்கள் 9:30க்குன்னு சொல்லிவிட்டு நம்ம 9 மணிக்கு இங்கே இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட அந்த திருத்தம் இருந்தால் மட்டும்தான் மாணவர்களிட்ட நம்ம திருத்தத்தை எதிர்பார்க்க முடியுங்க. அதே மாதிரி வந்து நாம் முன்னுதாரணமாக இருக்கணும். ஆசிரியர்கள் வந்து முன்னுதாரணத்தினுடைய சிற்பிகளாக இருக்கணும். நம்மளை பார்த்து தான் மாணவர்கள் கரெக்டாக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு மாற்றம் தேவை. மற்றவர்களுடைய கருத்துக்கு செவி சார்பவர்களாக இருக்கணும். அவங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கருத்துக்கு நாம் ஈடு கொடுத்து நம்ம பணியாற்ற முடியுங்க. அதனால் வந்து தயவு கொடுத்து கருத்துக்களுக்கு செவி சாய்க்கணும். அப்புறம் நமக்கு வந்து தெரியும் இந்த செயலை செஞ்சால் இந்த விளைவு வரும்னு தெரியும். ஸோ செயல் விளைவு தத்துவத்தின் பிரகாரம் நம்ம நடப்பதற்கு நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கணும். தன்னிலை விளக்கம் நாம் ஃபஸ்ட்டு உணரணுங்க. சாமிஜி சொல்லி கொடுத்த அத்தனை தத்துவங்களாகட்டும், விளக்கங்களாகட்டும், பயிற்சி முறைகளாகட்டும், நாம் தெரிந்த ஆழ்ந்த கருத்துக்களை உள்வாங்கி செறிவு நிறைந்த ஒரு விஷயத்தை எந்த சபையில் எந்த டைமுக்கு எவ்வளோ நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. நம்மளை நிறைய நம்ம அதாவது மேம்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு அது கொடுக்க முடியும். அப்புறம் சொல்லுவாங்க, பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை, அருள்
இல்லாதற்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஒரு லௌகிய வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு இந்த 2 விஷயமே நமக்கு தேவை. இப்போ பொருளும் தேவை, அருளும் தேவை. பொருள் வேணும்னா வெளியே உழைச்சி தான் ஆகணும், அருள் வேணும்னா இங்கே வந்து பணியாற்றி தான் ஆகணும். இது ஒரு தொண்டு, இது மிகப்பெரிய சேவைங்க. சரிங்களா? அதை நம்ம வந்து மேம்படுத்திக்கணும். விடாமுயற்சி, மன்றத்துக்கு வந்து சேவை பண்ணுறதுக்கு கட்டாயம் விடாமுயற்சி அப்படிங்கிற விஷயம் இங்கே வேணுங்க. மனசு சொல்லும், இன்னொரு நாளைக்கு போகலான்னு இருந்தோம், இந்த இடத்துக்கு நோ சொல்லணும். மன்றத்துக்கு வருவேன், என்னால் முடிஞ்ச சேவைகளை செய்வேன் அப்படிங்கிற ஒரு திட மனப்பான்மை நம்மளுக்கு வேணும். நாம் தாங்க சிறந்த வழிகாட்டி. மற்றவங்க அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா இது சொல்லக்கூடாது. நீ என்ன செஞ்ச மன்றத்துக்கு, உன்கிட்ட மன்றத்துக்கு வந்ததுக்கு என்ன மேம்பாடு இருக்குது அதை பார்க்கணும். மனவளக்கலை வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், வந்த பின்னாடி நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற முன் உதாரணமாக இங்கே உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும். சரிங்களா? இப்போ தொடர்ந்து சேவை செய்வதற்கு தயங்கவே கூடாதுங்க. இயற்கை இயந்து வாழ்தல், இயற்கையோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையை பார்த்துட்டு தான் மற்றவங்க வாழ்வாங்க. என்னங்க நீங்கள் உடல் நலத்தில் இவ்வளோ கோளாறாக இருந்தீங்க, இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, இப்போ நீங்கள் ஹெல்த்தியாக நல்லா இருக்காங்களே, உங்களுக்கு எங்கேருந்து இந்த எனர்ஜி வந்தது, எங்கேருந்து நீங்கள் எப்படி இப்படி அழகாக ஜொலிக்கிறீங்க, அறிவாகட்டும், ஆற்றலாகட்டும், சிந்தனையாகட்டும், எங்கேருந்து நீங்கள் யாருங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லணும், நான் மனவளக்கலையில் கற்றுக்கிட்டேன், என்னுடைய குருநாதர் மாண்புமிகு வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு பிரதிபலிப்பாக இருக்கணுங்க. மகிழ்ச்சியோட கருத்துக்களை செறிவு மிகுந்தவர்களாக இருக்கணும். அவர் சொல்கிறதெல்லாம் வந்து இங்கே மேடை பேச்சுக்காக இருக்கக்கூடாதுங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அதை பிரகாரம் நான் வாழ்கிறேன்னு வாழ்ந்து காட்டணும். சரிங்களா? 10 கவிதையை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு பெருசு இல்லைங்க. ஒரு வரிக்கு உதாரணமாக வாழ்கிறோமா, அதுதாங்க வாழ்க்கை. அப்புறம் நம்மளுடைய தினமும் குழந்தைங்களுக்கு சினிமா பாட்டு கற்றுக் கொடுக்குற மாதிரி நாம் என்ன பண்ணலாங்க, கவிதைகளை மனப்பாடம் பண்ணி நம்மளும் கற்றுக்கலாம், குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்ம அடுத்த தலைமுறைகிட்ட தான் நம்ம ஒப்படைச்சிட்டு போகிறோம் இல்லைங்களா? குட் என்விரான்மெண்ட் ஆகட்டும், ஒரு சஸ்டைனபிலிட்டி நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம். ஸோ அவர்களை ஆயத்தப்படுத்துவது நம்முடைய தலையாய கடமை. நம்மளோட முடிஞ்சு போகிறது இல்லைங்க மனவளக்கலை. நம்ம பிள்ளைங்கிட்ட கொடுக்குறோம், நம்ம பிள்ளைங்க பேர குழந்தைகிட்ட கொடுக்க போகிறாங்க, அடுத்த சந்ததியினருக்கு இந்த கலையை கொடுத்துட்டு போகிறோம். அப்போ நம்ம உதாரணமாக இருந்தால் மட்டும்தாங்க அது கொடுத்துட்டு போக முடியும். அதனால் தன்னிலை மேம்பாடு என்பது மற்றவர்களுக்கானதல்ல, தன்னிலை மேம்பாடு என்பது நமக்கானது. நம்மிடத்திலே மாற்றம் வந்தால்தான் மற்றவர்களிடத்தே மாற்றத்தை பார்க்க முடியுங்க என்பது ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தை முன்வைக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக, அழகாக, அற்புதமாக வடிவமைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆசான் அருள்தந்தை அவர்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொண்டனை கொண்டு நம்மெல்லாம் யாருங்க, தொண்டர்களின் தொண்டர்கள். அதனால கொஞ்சம் மயக்கம் இருக்கும். இருந்தாலும் இந்த குரூப்ல வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு தலைவர்களுமே குறைஞ்சது மினிமம் ஒரு 10 பாயிண்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதுதான் வந்து மொத்த மீட்டிங்க்கு, மொத்த இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அதெல்லாம் அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பாயிண்ட். இதில் நம்ம ஒவ்வொருத்தருமே இதை கொஞ்சம் அப்படியே எடுத்துன்னு இன்னும் ஒரு ஆண்டு இதுவே கையில் அப்படியே வச்சுக்குவோம் நம்மளுடைய. இப்போ முதல் குரூப்ல சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஐயா மேகராஜ் ஐயா அவர்கள் அந்த குரூப்ல வந்து அவர்களுடைய கலையில் மக்களை இணைக்கும் வழிகள், இது நம்ம தினமும் மன்றங்கள்ல பேசி 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 பேசினே இருக்கோம். ஆமா, ஆனா அதுல சில புதிய யுக்திகள், சில நேரங்களில் எங்கேயாவது போயிருப்போம், சில நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம நடந்திருக்கோம், அதை ஏதாவது பூத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். காரணம், நம்ம ஆடியார்ல வந்து வருடந்தோறும் ப்ரோக்ராம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதையே தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களும் பெரும்பாலும் ஆசிரியர்கள் முதுநிலை பேராசிரியர்கள் அளவுக்கு வளர்ச்சி பெற்றவங்க நிறைய பேர் இருக்கும். ஆகவே அதில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி கிராஜுவேஷனில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஆனால் அதே போஸ்ட் கிராஜுவேஷன் ஆகும் போது அதை விட டெவலப்டாக இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது போல இப்போ நம்மலாம் வந்து போஸ்ட் கிராஜுவேட் லெக்சரர்ஸ் மாதிரி நம்ம சப்ஜெக்ட்ல தரவா இருக்கணும். அதனால இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கும் போது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மலாம் சில இடங்கள்ல பண்றாங்க, சில இடங்கள்ல பண்ணல. அது என்னன்னா டோர் டு டோர் கேன்வாஸ், வீடு வீடா போறது நிச்சயமா பலன் உண்டு. அதுல என்னன்னா அந்தந்த பகுதியில தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நமக்கு நம்மெல்லாம் போகும்போது பார்க்குறோம், சில வீடுகள்லாம் நாங்கள் போயிருக்கும் போது பார்த்துருக்கோம். சில இடங்கள்ல எதிரில் இருக்கிறதே தெரியலன்னு சொல்றாங்க. நம்ம மன்றங்கள் இருக்கிற இடத்துலயே சில பேர் தெரியலங்கிறாங்க. மேபி அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா நம்ம தெரிஞ்சவங்களோட போனா அந்த வீட்டில் உட்கார வச்சு நமக்கு அட்லீஸ்ட் ஏதாவது தண்ணியாவது கொடுக்கணும், காப்பி டீ நிச்சயமா கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதை உறவு முறைகளை வளர்க்கறதுக்கு நிச்சயமா தடை இல்லாமல் அவங்க வந்து சமயத்துல நெகட்டிவ் பேசுவாங்க, அது இல்லாத மாதிரி ஆயிரும். நம்ம எல்லாம் வீட்டோட போனோம்னா நிச்சயமா டோர் டு கேன்வாஸ் பலன் அளிக்கும். ஆனா அதுல போகும்போது எப்படி இருக்கணும்னா, போற ஆசிரியர்கள் எல்லாரும் ஆசிரியர்கள் தானே, அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடவா இருக்கணும். அந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, அதை ஓவர் கம் பண்றது எப்படி, அந்த அவங்களுக்கு தேவையானது நம்ம கிட்ட இருக்கும், அதை அவங்களுக்கு எடுத்து விலைக்கு நம்ம வர வைக்கலாம். அது ஒரு அருமையான இடம். அப்புறம் வந்து இந்த மைக் சிஸ்டம் இந்த ஸ்ட்ரீட்ல ஐயா வெங்கடேசன் ஐயா சொல்லிட்டே தான் இருக்காரு. நான் வேணா ஒரு வேனை வாங்கி கொடுத்துறோம்பா, நீங்களாம் ஃபிட் பண்ணி தெரு தெருவா நீங்க போய் அனௌன்ஸ் பண்ணுங்க. அந்த காலத்துல இந்த டென்ட் கொட்டாயில அதான் பண்ணுவாங்க, எல்லாம் பேனர் எல்லாம் ஒட்டிக்கின்னு ரவுண்ட் அடிப்பாங்க. அது கூட பலன் அளிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, எல்லாம் ஒரு ஹைலைட் தானே. அதனால முடிஞ்சா அது கூட செய்யலாம். அப்புறம் இந்த கான்டாக்ட் பண்ணணும், யாரெல்லாம்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அவங்களெல்லாம் போய் கான்டாக்ட் பண்ணணும். சில பேர் நம்ம ஆளுங்க நல்ல முயற்சி பண்றாங்க, ஆனா பண்ணாலுமே அது வெற்றியா எல்லாருக்கும் அமையறதுனா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கொஞ்சம் இப்போ போய் பார்க்கலாம். நிறைய இடங்களில் எல்லாரும் மினிஸ்டர் பார்க்கணும்னாங்க, அப்புறம் சிஓ அப்படின்னாங்க. அப்புறம் பகுதியில் இருக்கிற அந்த பள்ளியினுடைய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனும் அந்த என்ஜிஓன்னு இருக்காங்களாம், அவங்க நினைச்சா கண்டிப்பா கொடுக்கலாம். நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அதை கொஞ்சம் மனசுல வச்சுன்னு பண்ணுங்க. அப்புறம் வந்து மீட்டிங் வந்து சொன்னீங்க, அங்க இருக்கிற நிறைய அந்த ஓனர்ஸ் எல்லாம் நம்மளுடைய மணவளக்கலையில பெரிய ஆளுங்க, அதனால ஃபேக்டரி எல்லாம் நிறைய ஆள் கொடுக்குறாங்க. அவங்க ஹவுசிங் போர்டு போடுறாங்க, ஹவுசிங் போர்டு ஃபுல் ஹவுஸ் ஃபுல் நம்ம கூட பண்ணலாம், அதுல ஒன்றும் இது இல்லை. அப்புறம் வந்து இந்த டீச்சர்ஸ் போறவங்கலாம் கேன்வாஸ் போறவங்கலாம் வித் நாலேஜ், நிறைய பேர் நாலேஜ் இருக்கு, போதிய சரியான நாலேஜ் இருக்கு. கொஞ்சம் முன்ன செய்யறது பின்னாடி சொல்றாங்க, பின்னாடி செய்யறது முன்ன, ஒரே பாயிண்ட் 2-3 பேர் சேர்ந்து அதை கொலாப்ஸ் பண்றாங்க. போகும்போதே ஒரு பிளான் பண்ணிக்கணும், இந்த பாயிண்ட் நான் பேசுறேன். யாரெல்லாம் சில நேரங்களில் நல்லா பேசுறாங்களோ அந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கணும். அந்த தலைவர் கூட போறவர் அவரு இந்த பாயிண்ட் நீங்க சொல்லுங்க, இந்த பாயிண்ட் நீங்க அப்படின்னு பண்ணும்போது அது ரொம்ப சிறப்பா அமையும். நல்லது ஐயா. அவர் வந்து டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு மகரிஷி ஞான ஆசிரியர்கள் கடமை அப்படின்னு ஒரு 14 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது இருந்தா போதும், நல்லாவே சொல்லியிருக்கீங்க. அதுல முதல் பாயிண்ட் சினம் தவிர்த்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சினத்தை ஒழிக்க சொல்லல, வந்துச்சு காலத்துல தான் சொல்றாரு, அதுக்கே நம்ம இல்லை அப்படிங்கிறாரு. நிச்சயமாக அது ரொம்ப முக்கியம். நம்ம போகும்போது நமக்குள்ளேயே சினம் வராத பார்த்துக்கணும். அப்புறம் நேர மேலாண்மை கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இன்னைக்கு கூட பாருங்க, நாங்கள் அதுக்கு தான் ரஷ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சில சப்ஜெக்ட் கொஞ்சம் கூட டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் டைம் முடிக்கணுங்கிறதுனால தான் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப அவசியம் நேர மேலாண்மை. துல்லியம் நம்ம ஆழியாரை வந்து கடைபிடிக்கணுங்க. நம்ம வந்து ஒரு முக்கியஸ்தரை கூப்பிடுவோம். நம்ம ஆழியார்லேயே இப்போ எவ்வளோ நிகழ்ச்சி நடக்குது, எவ்வளோ பெரிய ஆளுங்க வராங்க. இன்னைக்கெல்லாம் உலகத்திலே டாப் போஸ்ட் யாருங்க கவர்மெண்ட்ல, உலகத்திலேயே நம்ம இந்திய கவர்மெண்ட்ல யாரு டாப் போஸ்ட்ல இருக்கிறதுங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவங்க வராங்க. இப்போ வருஷத்துக்கு 100 பேர், வருஷத்துக்கு 100 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க. இப்ப ஜுடிஷியல்ல இருந்து ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. நாங்க போய் கிருஷ்ணகிரில சில ஜட்ஜிகளுக்கு இது கொடுத்திருந்தோம், தீட்சை பார்த்தா இவங்க ஆழியார்ல இருக்காங்க. இப்போ
நமக்கு தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. இதெல்லாம் நமக்கு மிகவும் அவசியமான விஷயங்கள். நாமே நம்மளை புரிஞ்சுக்கிறதில்ல. எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய பெருமை அடுத்தவங்க தான் தெரியும், நமக்கு தெரியாது. அது போல தான் இந்த நம்மளுடைய மகிழ்ச்சியோட கருத்துக்கள் அற்புதமான கருத்துக்கள். அதெல்லாம் அதை உள்ள வாங்கி அருமையாக செய்யணும். அந்த ஏற்புடையோர் தலைமை நடத்துகிறாங்க பாருங்க, அவங்கள கொஞ்சம் தகுதியாக பண்ணால் அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடக்கும். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இப்போ வந்து நம்ம ஆடியார்லேயே எல்லா கிளாஸுக்கும் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கு. நம்ம மன்றங்களில் பெரும்பாலும் இப்போ ஆசிரியர்கள் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுறாங்க. இன்னும் கூட எல்லாருக்கும் ட்ரைனிங் வேணால் நம்ம கொடுக்கலாம். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்காக தனியாக கொடுக்கலாம். அதிகமாக செலவு பண்ணுறாங்க. மகரிஷியாவை இவர் தலைவர் வந்து வீணா செலவு அதிகம் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் முடியல. நல்ல பெரிய பெரிய கல்யாண மண்டபத்தில் எடுத்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த மனைவி நல வேட்பு தினத்தில் வந்தவங்க நிச்சயமாக மீண்டும் வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொள்ள ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அதில் காலையிலேருந்து எங்கள் மன்றத்துக்கு வந்திருந்து எங்கள் மன்றத்துக்கு அருளாற்றலை கூட்டி கொடுத்த அத்தனை பேராசிரியர்களுக்கு எங்களது மனவார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஆன்மீக அலைகள், ஞான அலைகள் எங்களுடைய கட்டணம் முழுவதும் நிரம்பியிருக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் இப்போ மாஸ்டர் ஆஃப் வொகேஷனல் கோர்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர், அதில் இந்த சென்டர் நாங்கள் தர்மபுரியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மிக சிறப்பான ஒரு படிப்பு. அதில் யூனிவர்சிட்டியில் எப்படி ரெகுலர் கோர்ஸ் நடக்குதோ அதே போல் நடந்து கொண்டிருக்கிறது. ரெகுலரான கிளாஸ் நடக்குது. அதில் பவர் பாயிண்ட் எல்லா வகுப்புமே பவர் பாயிண்ட் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் மாணவர்களுக்கு ப்ராஜெக்டுக்கு உண்டு, செமினார்கள் உண்டு. அவங்க ஒவ்வொரு மாணவரும் அதை ஆராய்ந்து பார்த்த தலைப்புகளை அவங்க மக்கள் அந்த குரூப்பில் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கான நூலகம் தேவை. நூலகம் நம்ம அவசியம். நிறைய நூல்கள் அதுக்கு ரெஃபரன்ஸ் நூல்கள் நிறைய நம்ம வாங்க வேண்டியிருக்கிறது. ப்ளஸ் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது வேறு உட்காந்து படிக்கிற டேபிள், பரீட்சை எழுதுறதுக்கு கூட நம்ம டேபிள் சேர்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கிறது. என்னென்றால் இது அவங்க இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி பார்க்குற பொழுது இது ஒரு கல்லூரியாக அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு நம்ம அவசிய தேவைகளை அவங்கக்கிட்ட நம்ம காட்ட வேண்டிய ஒரு சூழல். அதனால் இது நமக்கு தெரியும், அறிவு திருப்பங்கள் நடப்பதே ஒவ்வொரு ஆசிரியர்களும் அறங்காவலர்களும் தங்களுடைய அன்பான நன்கொடையின் காரணமாகவும் அவர்களுடைய உழைப்பின் காரணமாகவும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்காக ஆசிரியர்கள் நமது தவமன்றத்தை அறக்கட்டளையை கல்லூரியாக மாற்றுவதற்கான நன்கொடைகள், இந்த நூலகம் தயாரிப்புகின்ற நூலகத்துக்கான அல்மேராக்கள் வாங்கிறது, டேபிள் வாங்கிறது, சேர் வாங்கிறதுக்கான நன்கொடைகள் அளிக்க விரும்புகிறவர்கள் நன்கொடை அளிக்க வரவேற்கிறோம். இது எங்களுடைய அன்பான வேண்டுகோள், விண்ணப்பம். ஏனென்றால் இது இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஆசிரியர்களுடைய ஊக்கத்தின் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை எந்த ஆசிரியர்களும் எப்பொழுது வந்தாலும், ஐயா சொன்னது போல் ஆராய்ச்சி என்பது மிக அவசியமானது. அந்த ஆராய்ச்சி தலைப்புகள் தான் மாணவர்கள் இன்றைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் எடுத்துக்கொண்டு போய் அதை ஒரு குரூப்பாக இருந்து அவங்க அதை தகவல்களை திரட்டி அதுக்கு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறாங்க. ஸோ அந்த ஆராய்ச்சி மையமாகவும் இது செயல்படுவதற்கான துவக்கமாக இருப்பதால் அங்கு ஊர்ந்து இதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான அளவில் நன்கொடைகளுக்கு விருப்பமோ அவ்வாறு வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை கொள்ளப்படும். நாடு ஏதோ உதவி கேட்குறாரு, நாம் செய்யாமல் யார் செய்ய போகிறாங்க? தெருவில் போகிற குட்டி கடைக்காரங்கிட்டையும் மாளிகை வச்சுலாம் கேட்டால் 6-5 பைசா கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன வேலை, எப்போ செய்ய முடியும்? இது ஒரு வாய்ப்பு. ஏன்னா நான் இதில் அனுபவப்பட்டவன். கொடுத்து நிறைய கிடைக்கும். மகரிஷிக்குன்னு நீங்கள் தனியாக கொடுத்தா, நான் ஒரு இடத்துல இப்போ போனவா ஒரு 15 நாளைக்கு முன்னே 4ஆம் தேதி ஒசூர் போயிருந்தேன் ஒரு ட்ரைனிங்காக 6 நாள். அங்கே ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபா ஒரு டொனேட் பண்ணேன். உடம்பு சரியில்லாத ரொம்ப கொடுத்தாரு. என் பேட்ச்மெண்ட்டு எஸ்ஐ ரொம்ப ஒரு சூழ்நிலையவே பார்த்தேன். ஸோ ஒரு 1000 ரூபா ஒரு 500 ரூபா பணம் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். வீட்டுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு கூட போகல, ஒரு 22,500 ரூபாய் என் அனாமத்தை என்னுடைய அக்கௌண்ட்டில் ஏறிடுது. இது உண்மை.
அப்புறம் எங்கடா இருக்குது யாராலும் கண்டுபிடிச்சா ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு யூஸ்ஃபுல்லான வேலைக்கு வந்துச்சு. அது மாதிரி நிறைய அனுபவங்கள். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான வாழ்ந்த பூமி இது. அதிகமாக சும்மா ஒரு நெல்லிக்கனி கிடச்சிது, அவரே சாப்பிட்டு அவரோட விழுந்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச கதையை எல்லாரும் சொல்கிறது தான். அந்த அம்மாவை கொண்டு போய் கொடுத்து வயசானவங்களுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், தமிழ் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்த பூமி இது. அந்த பூமியில் லிங்க் தான் நம்மலாம். இந்த பூமியினுடைய லிங்க் தான் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க நம்ம டச் இருக்கும். ஏதோ ஒரு மனித இனத்தில் ஒரு உறவுல ஒரு இதில் ஏதோ ஒரு இதில் அவங்ககிட்ட உறவு இருக்கும் என்பது தெரியல. பாரதிபுரம் அறிவித்திருக்கோயில் நாங்கள் கட்டும்போது எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஒரே ஒரு 3 லட்ச ரூபா கையில் இருக்குது. ஐயா ரவியாருக்கு தெரியும், மேகராஜுக்கு தெரியும், குமரோடைய ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது. விளையாட்டு வாரம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். விளையாட்டு வாரம் ஆரம்பித்தோம். கடன் 1.25 கோடிக்கு கட்டடம் முடிஞ்சு திறப்படா பண்ணியாச்சு. வலுவான எண்ணங்கள் மாந்திரிகை உள்பட எல்லாருமே சும்மா நம்ம மன்ற நண்பர்களே தான். எவ்வளோக்கு 1.25 கோடி. இன்றைக்கி 5 கோடி கொடுத்த கூட கிடைக்காது. அது மாதிரி தான் உருவானது இந்த நம்மளுடைய அறிவித்திரு கோயில். இங்கே சத்திரம் மேல்கிறது சுப்பையா காலத்திலேயே ஐயா வந்து அப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பண்ணாங்க. இதனால் நம்ம கொடுக்குறதுனால ஒன்றும் நம்ம பெரிய இது கெட்டு போயிடறதில்லை. இப்போ அவங்க கேட்குறது என்ன, நம்மள நான் பார்ட்டி வைக்கிறேன், டின்னர் வைக்கிறேன், ட்ராமா போடுறேன்னா கேட்குறாங்க. கோயிலுக்கு வந்து கேட்குறாங்க, நான் எவ்வளோ கொடுக்குறோம் நம்ம கோயில் நிதி. சும்மா ஒரு மாலையை போட்டு ஒரு மாலையை போட்டு ஒரு தண்டு அடித்து ஒரு மாலை அடித்து வாழ்க வளமுடன் முடிஞ்சு போச்சு. வாழ்கன்னு வளமுடன் சொல்கிறதில்ல, கொடுத்தீங்கன்னா வாழ்கமாக கொடுக்கல திருப்பி போயிடுவாங்க. நீங்கள் கொடுத்தாலும் நமக்கு புண்ணியம், கொடுக்கலாம் புண்ணியம். அதனால் ஐயா வந்து இந்த நூலகம் ஒன்று இங்கே ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லீவு நல்ல சென்டர் இது, சிட்டி சென்டர் இது. எங்களுக்கெல்லாம் கூட பாதிப்பு கொஞ்சம் அவுட்ரு. அதே செட்டு அப்படியே தான் இருக்காங்க. ஒரு 10-20 பேர் தான் புதுசாக வந்திருக்காங்க. ஆனால் இப்போது 9 மேன் எடுக்கும்போது பக்கத்தில் நம்ம சத்தம் போடுறது கேட்கும்போது நமக்கு இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி இருக்குன்றதை நான் உணர்ந்துக்கிட்டேன். இந்த மன்றத்தை பக்கத்துலேயே எப்படி இருக்கும்போது நாம் இன்னும் எப்படி சொல்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு கூடவே சேர்க்கணுன்றது எனக்கு உள்ளுணர்வு தோணுது. அது உள்ளுணர்வு வரும்போது இன்னும் என்ன சொல்கிறோம்னா, நம்ம எல்லாருமே தற்சோதனையில் நம்மளோட அளவு என்ன, எது வரைக்கும் போயிருக்கோன்னு நமக்கு தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. நம்மளோட அகத்தையும் நமக்குள்ள வச்சுக்கலாம். நம்மளோட நோக்கம் அவங்களுக்கு பயிற்சி கொண்டு சேர்த்துடலாம். ஒரே விட்டுட்டா தயிர் துவஞ்சுதான் ஆகணும். அது அவங்கவுங்க பதிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மேலே வந்துடுவாங்க. இதுதாங்க என்ன சொன்னாங்க, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். ஆர்டிக் நவீனானந்து, தர்மபுரி தெற்கு மலவத்தை பண்றாங்க. வாழ்க வளமுடன். இசட்டாசி வந்து பார்த்தீங்கன்னா ஆழியார்ல இருந்தனுடைய நிறைவு கிடைச்சு எல்லா ஆசிரியர்களும் போட்டி போட்டு அந்த கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சளைச்சவர்கள் எல்லாமே அருமையா இருந்தது, எக்ஸலண்டா இருந்தது. தவத்திலிருந்து கடைசியா முடிச்ச தவம் வரைக்கும் இனிஷியல்ல அந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில இந்த சீரியல்ல வரும். அந்த சீரியல் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு அடுத்தது என்னன்னுட்டு அடுத்து தொடரும்னு போடுவாங்க. அதே மாதிரிதான் இருந்தது. அடுத்தடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா டாபிக் எக்ஸலண்டா இருந்தது. நல்ல மனவளக்கலை பற்றி சம்பந்தமா, உடற்பயிற்சி அவசியம், ஆசிரியர் பொறுப்பு கடமையும் நல்லா செலக்ட் பண்ணி அதாவது ஒரு ஹாஃப் டேவில் ஒரு நாளில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நல்லா உள் வாங்கினா இதே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஃபுல்லாக தாங்கும். 1 வருஷன்றது அதிகங்க. இந்த ஒரு 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தவம் உடற்பயிற்சி பண்ணும்போது நம்ம ஆற்றல் நல்லா பெருகிடுது. நார்மலாக இருக்கிறத விட தவம் பண்ண பிறகு நம்மளுடைய மன ஆற்றல் வந்து நல்லா பெருகிடுது. அந்த சமயத்தில் நம்ம நார்மலாக கோவப்படுறதை விட அதிகமாக கோவப்படுறோம், நார்மலாக கவலைப்படுறதை விட அதிகமாக கவலைப்படுறோம். ஏன்னா ஜீவகாந்த ஆற்றல் விரயமாகும். எதனாலன்னா சினம், கவலை எல்லாமே நல்லா பண்ணுறோம். ஆனால் அந்த அகத்தாய்வு தான் நம்மளுக்கு கொஞ்சம், யாரோ ஒரு நண்பர்கள் கூட சொன்னாங்க, அகத்தாய்வு வந்து நம்ம பண்ணுறதில்ல. அனுதினம் எண்ணம் ஒரு செயல் செய்யும்போது டக்குன்னு அகத்தாய்வு கொண்டு போயிடும். இதெல்லாம் ஒன்று பார்க்கும்போது ஆசையாக இருக்குன்னா டக்கு ஆசை சீரமையத்தில் அங்கே டக்குன்னு போயிடணும். அடுத்து என்ன தேவையா, நம்மள்கிட்ட பொருளாதார வசதி இருக்கா, பின்னுளைவுகள் என்ன, அப்படின்னு டக்குன்னு போயிடணும். அந்த அகத்தாய்வு பண்ணாதான் நம்ம தவம் உடற்பயிற்சி பண்ணது முழுமையை பலனும் பெற முடியும். அந்த மகரிஷி கருத்துக்களை ஒரு இதில் கேட்கும்போது முழுமையாக கேட்டேன். அங்கே அந்த அகத்தாய்வினுடைய நோக்கம் அப்படிதான் வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. ஏன்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல் யாரும் உணர்ந்துக்கிட்டுனாக்க அப்போதான் முழுமையாக இது பர்ஃபெக்ஷனாக கிடைக்குது. தவம் உடற்பயிற்சி பண்ணும்போது நம்மளை வந்து மேம்படுத்திக்கிறோம். ஆனால் அதனால நம்மளுடைய அறுகுண சீரமைப்பு வரதில்லை. அறுகுண சீரமைப்பு வர வேண்டும் என்றால்
கட்டாயம் அகத்தாய்வு செய்யணும். அந்த அகத்தாய்வுக்கு நம்ம ஒசூர் மண்டலம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அகத்தாய்வு பரீட்சைக்கு மட்டும் தனியாகவே ஒரு வகுப்பு ஸ்பெஷலாக நடத்தணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாரதி, இப்போ ஒரு 2 வருஷமாக தான் நாங்கள் இந்த பயிற்சி அரூர் தவமையத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய மகன் என்னுடைய மகள் 3 பேருமே சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முழு பொறுப்பு வந்து பார்த்திபன் ஐயாவும் பூமாலை அம்மாவுடைய அந்த அன்பும் இதுவும் எங்களுக்கும் அது தேவைப்பட்டு ஒன்று. இந்த 2 வருஷத்தில் வேதாத்திரியத்துக்கு இங்கே மனவளக்கலை வர்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையை நான் இப்படி தான் பிரிச்சுக்கிறேன். மனவளக்கலைக்கு முன்பு பின்பு அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ சவால்களை அதுக்கு முன்னாடியே சமாளித்தோம். இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த அறிவு வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு திறமை எனக்கு கொடுத்து தான் நான் உணர்ந்தேன். இன்றைக்கி இங்கே வந்து நான் வந்து ஒரு துணை பேராசிரியராக இருந்தாலும் இன்னும் நான் வளரணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. இன்னும் என்னை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தெற்கு அவங்க ரொம்ப அருமையாக பேசினாங்க. கலைச்செல்வி அம்மாவுடைய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா நான் ஒரு தமிழ் பேராசிரியராக இருந்து இப்போ நான் வாலண்டியர் வாங்கிட்டேன். அப்போ நான் வந்து என்னை இன்னும் வளர்த்துக்கணும், இன்னும் பாடல்கள் எல்லாம் படிக்கணும், படித்து அது பொருள் உணர்ந்து அதை நம்ம அப்போ தான் சொல்ல தகுதியாக இருக்கும். சும்மா நான் மைக்கை பிடிச்சி 4 வார்த்தை பேசுறதுக்கு எல்லாருக்குமே அந்த திறமையும் தகுதியும் இருக்கும். ஆனால் மனவளக்கலையோட கருத்துக்களை எடுத்து சொல்லணும்னா அந்த பாடல்களை உள்உணர்ந்து உள்வாங்கி பொருள் உணர்ந்து அதெல்லாம் வந்து ஒரு ஆழ்கடல் மாதிரி அது. நம்ம அவர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார் அது எழுதுறதுக்கு, எவ்வளோ இது பண்ணியிருப்பார். நம்ம ஈஸியாக பேசிடலாம் பண்ணிடலாம். அதே மாதிரி ஐயா முதல்ல நான் உள்ளே வந்து உட்காந்த உடனே ஐயா பேசினார். அவர் பேர் நண்டவேல் ஐயாவுடைய அந்த குரல் கண்ணை மூடி கேட்கும்போது எனக்கு ரொம்ப மிகையாலாம் சொல்லலை. நான் நம்ம மகரிஷியுடைய குரல் மாதிரி இருந்தது ஒரு சில இடத்துல. அதை நான் உணர்ந்தேன். ரொம்ப நன்றிங்க, அவருக்கு நன்றி. அனைத்து அன்பர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இந்த வாய்ப்பை நல்லா அழகாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஐயா சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு முறை வச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் குழு காணிக்கை கேட்ட ஒரே ஒரு எவ்வளோ இருந்தாலும் உங்களுடைய தவறுகளை கொடுங்க, உங்களுடைய குறைகளை எனக்கு காணிக்கையாக கொடுங்க, அது எல்லாமே நான் சரி. இந்த மாதிரி ஒரு குரு யாருக்கு கிடைக்கும்? நான் எப்போவுமே அடிக்கடி நினச்சிக்கிற ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு கைகளை பற்றினோனோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் அவர் என் கைகளை பற்றி இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். 23 வருஷம் இந்த ஜட்டாட்சியில் இன்றைக்கி தான் எனக்கு சுருக்குன்னு பட்டுச்சு. அது பொறுப்பாளர் ரொம்ப நன்றி ராஜையா. ஏன்னா 50 பேர் இருக்கிற கூட்டத்துக்கு கூட அங்கேருந்து ஜீப் எடுத்துன்னு வராது, 200 பேருக்கும் வராது, எல்லாரும் இப்படி வரமாட்டாங்க. அவரே ஜீப்பு வண்டியெலாம் ஓட்டின்னு வராரு. நல்லா பிளான் பண்ணி செஞ்சாங்க. எல்லாத்தோட இன்னொன்று இந்த அருமையான ஒரு பீரோ வாங்கி கொடுக்கணும், அது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது கொடுக்கறது. தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அன்றறிவாம் என்னாவது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. கடைசி காலத்தில் வர்றது அதுதான், வேறு எதுவும் வராது. மனவளக்கலையோ வாழ்க்கையோ சாப்பாடோ தண்ணி எல்லாம் 2வது தான். முதல்ல கொடுக்கறதான் ஈதல் இசைப்பட வாழ்க்கை. அது வந்தது ஊதியம் இல்லை. இந்த உயிருக்கு கொடுக்கறது தவிர வேறு எதுவுமே கிடையாது. நிழலாக கூட வர்றது அதே தான். கடைசியில் நமக்கு நல்ல ஆனந்தமாக உயிர் போகக்கூடிய தன்மை கொடுக்கறது தான். அந்த கொடுக்குற தன்மை ஏற்படுத்தி கொடுத்த அந்த மன்றத்துக்கு நல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. எல்லாரும் கொடுங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகலாம், அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. நல்லவர் என்றும் கெடுவதில்லை 4 மறை தேர்ப்பு. இது ஒரு வாய்ப்பு தானே. அடுத்தது நம்ம ஐயா சொன்ன மாதிரி அறுவருக்கு எப்போ இருந்தாலும் நாங்களாம் கொடுக்க தயார். அந்த அவருடைய சேவையை நான் ரொம்ப வெகுவாக மதிக்கிறேன். பார்த்திபனுடைய சேவையை வெகுவாக மதிக்கிறேன். விரைவில் ஒரு 2 வருஷத்துக்குள்ள கட்டடம் கட்டி நான் மூச்சரிப்பொழி கண்ணில் பார்க்கணும். நாங்களும் பணம் கொடுக்குறோம். இன்னொரு நாளைக்கு கொடுக்க போகிறோமா? எதுக்காக கொடுக்கறது தான் நாங்கள் இருக்கிற மனவளக்கலையில் இருக்காங்காட்டி தான் கொடுக்குறோம். 80 வயசு மனவளக்கலை இல்லைன்னா இவ்வளோ காலம் இருக்க முடியுமா? மனவளக்கலை இருக்கிறதுனால தான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அந்த கலையமாக பேசுனது இன்னைக்கு ரொம்ப எனக்கு சுருக்குன்னு படிச்சு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மா தேவராஜ் அவர்கள், ஐயா தேவராஜ் அவர்கள், ஜெயா சௌதாமணி, அடுத்தது சம்பத் வாங்க அம்மா சௌதாமணி அம்மா அவர்கள், கே கவிதா, சம்பத் அவர்கள், அனிதா
அக்கா அப்படியே பின்னால அவங்களுக்கு பின்னால பிரியா அம்மா அனிதா அவர்கள் சண்முக பிரியா பிரியா அவர்கள் விஜயகாந்த் சுகன்யா அவர்கள் விஜயகாந்த் குமாரே குமார் மாதம்மா குமார் இல்ல கோயின்சாமி 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 முரளி ஆர் பேபி வாங்க இல்லையா பத்மாவதி ஐயா முரளி அவர்கள் பத்மாவதி இல்லையா வெங்கடேசன் ஐயா அவர்கள் கிருஷ்ணவேணி சாரதா சாரதா வாங்க ஜெயந்தி வாங்க ஜெயந்தி ஜெயந்தி வாங்க டக்குன்னு வாங்க கூப்பிடுறவங்க அப்படியே வந்துட்டே இருக்கு ஜெயந்தி தேன்மொழி தேன்மொழி ஜெயந்தி 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 சுமதி சுமதி கீதா எம் கீதா கீதா இருக்கீங்களா கீதா இல்லையா கலைச்செல்வி அம்மா எம் கலைச்செல்வி சரி அலமேலு அலமேலு வாங்க சக்தி எஸ் சக்தி ரஞ்சித் ராணி தினேஷ் 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 சின்ன பையன் சின்ன பையன் சின்ன பையன் எஸ் சுமதி எஸ் சுமதி சுமதி அம்மா ரங்கநாதன் ரங்கநாதன் ஓகே சரிங்க ஐயா, நான் உங்களுக்கு என்ன நான் கிளாஸ் மேகராஜன் மேகராஜன் பார்த்திபன் பார்த்திபன் ஐயா பூமாலை பூமாலை சொல்லுங்க ஐயா. டி வெங்கடேசன் டி சுப்பிரமணியன் ஐயா வாங்க சுப்பிரமணியன் டி 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 எல் ஜெய்சங்கர் சிகாமணி அவர்கள் ஆனந்தன் அவர்கள் ஆனந்தன் அவர்கள் இளம்பருதி அவர்கள் இளம்பருதி அவர்கள் கவிதா
காந்திமதி ஐயா வாங்கிடும் அதை இருக்காங்க அன்புமணி காந்திமதி வளர்மதி ரங்கநாதன் நளினி ஏன் கொஞ்சம் அமைதிக்காக தண்டவில்லை மணிமேகலை எஸ் மணிகா டி லட்சுமி வாழ்வாளம் சொல்லுங்கம்மா கே ராஜேஸ்வரி எஸ் கோபி வி சுப்பிரமணியன் ஐயா வாழ்த்து சொல்லுங்க ஐயா பேர் சொல்லும்போது ஐயா வாழ்க வளமுடன் ஐயா ப்ளீஸ் இது ஆலியார் நினைச்சுக்கோங்க தயவு செஞ்சு வாழ்க வளமுடன் அடுத்து சொல்லுங்க வாழ்க வளமுடன் குமரவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் சசிகலா அவர்கள் வாழ்க வளமுடன் திரும்பி வாங்க ப்ளீஸ் கொஞ்சம் அமைதி காக்கவும் தயவு செய்து வாழ்க வளமுடன் சுஜாதா வாழ்க வளமுடன் சொல்லிட்டே வாழ்த்துக்கலாங்களாங்க வாழ்க வளமுடன் மாங்கனி வாழ்க வளமுடன் சரவணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் வெங்கடேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நளினா குமாரி பேராசிரியர் நளினா குமாரி அம்மா அவர்கள் நளினா குமாரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் கலா பேராசிரியர் கலா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்கள் வாழ்க வளமுடன் கோகிலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் மேகலா வாழ்க வளமுடன் பவித்ரா வாழ்க வளமுடன் கொஞ்சம் ப்ளீஸ் உட்காருங்க இலக்கியா அவர்கள் வாழ்க வளமுடன் தயவு செஞ்சு ப்ளீஸ் கிருஷ்ணா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஆனந்த் மாமா விமல் சோஃபியா யார் நல்ல நினைக்கிறேன் நல்ல கொஞ்சம் அப்புறம் பேசலாமா ப்ளீஸ் தனிகை கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ் செல்வராஜ் ஐயா அவர்கள்